நம்ம கடந்த சில வாரங்களாக இந்த அத்தியாயத்தை பார்த்துட்டு வர்றோம். இந்த அத்தியாயத்தில் இந்த ஆரம்பத்தில் வந்து தர்ம தேவதை, எருது வடிவில் இருந்த தர்ம தேவதையும் பசுமாடு வடிவில் இருந்த பூமி தேவதையும் பரீட்சித் மகாராஜ் சந்தித்தார். அந்த இடத்துல வந்து தர்ம தேவதையின் 4 கால்கள், ஆல்மோஸ்ட் எல்லா கால்களும் வந்து அடிபட்டு அந்த காளை மாடு, அந்த தர்மத்தின் வடிவான காளை மாடு வந்து அந்த ஒத்தை காலில் வந்து கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்துச்சு. பூமி தேவும் அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல பரீட்சித் மகாராஜ் வந்து உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன, உங்கள் சோகத்துக்கு துக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தார் பரீட்சித் மகாராஜ். அதை நான் போன வாரத்தில் பார்த்தோம். அதுக்கான காரணம் என்ன, துக்கத்துக்கு என்ன காரணம், நாம் அடிப்படையாக இந்த காரணத்தை எளிதில் சொல்ல முடியாது, அதை வந்து கூர்ந்து நாம் அவதானிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு காளை மாடு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சில வாரங்கள் நாம் ஒவ்வொரு ஸ்லோகம் பார்த்தோம். அதில் வந்து முக்கியமான ஒரு ஸ்லோகம் வந்து தர்மதேவதை என்ன சொல்லுதுன்னா, சத்தியுகத்தில் உனது, அது சரி பரீட்சித் மகாராஜ் சொல்கிறது, சத்தியுகத்தில் உனது 4 கால்களும் தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை எனும் 4 கொள்ளைகளால் நிலைநாட்டப்பட்டிருந்தது. அதாவது தபோ, சௌச்சம், தயா, சத்தியம், இந்த 4 விஷயங்களால் தான் உனது 4 கால், அதாவது தர்மத்தின் 4 கால்கள் என்னென்னா தபோ, சௌச்சம், தயா, சத்தியம், அதாவது தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை என்று 4 கொள்கைகளால் நிலைநாட்டப்பட்டிருந்தது. நான் தர்மத்துக்கு 4 என்ன கொள்கை என்னன்னா தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை. அதான் இந்த காளைமாடு 4 கால்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தற்பெருமை, சிற்றின்ப வெறி மற்றும் குடிவெறி ஆகியவற்றின் உருவிலுள்ள அளவு கடந்த அதர்மங்களில் காரணத்தால் உனது 3 கால்கள் உடைந்து விட்டதாக தெரிகிறது. ஸோ இங்கே வந்து தற்பெருமையினால் வந்து தவம், சிற்றின்ப வெறியினால் மற்றும் சிற்றின்ப வெறியினால் வந்து தூய்மை மற்றும் குடிவரி, அதாவது போதை பழக்கத்தினால் தயை, இந்த 3 கால்களும் வந்து அழிக்கப்பட்டு விட்டது. ஒத்தை காலில் வந்து தர்மம் நின்றுட்டு இருக்குது. ஒத்தை கால் கூட வந்து இந்த கலியுகத்தில் வந்து ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. அந்த ஒத்தை கால் வந்து சத்தியம் அல்லது உண்மை, பொய்னால் வந்து நிறைய பொய்கள் அசத்தியத்தினால வந்து இப்போ அந்த காலம் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சரி, இது வந்து பரீட்சித் மகாராஜ் சொல்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்பொழுது உண்மை எனும் உனது ஒரே காலனால் நீ எப்படியோ நடமாடி வருகிறாய். ஆனால் வஞ்சகமாக செழிப்படைந்து வரும் கலிபுருஷன் அந்த காலையும் அழித்துவிட முயலுகின்றான். இப்போ கலிபுருஷன் வந்து அந்த காலையும் உடைக்கிறது, அந்த கலிபுருஷன் தான் வந்து அந்த 3 காலையும் உடைச்சி அந்த காளை மாடுக்கு தொந்தரவு கொடுக்குறது. இந்த கலிபுருஷன் வந்து அந்த ஒத்தை காலம் வந்து இப்போ உடைக்க போகிறான். அதுக்கப்புறம் வந்து பரமபுருஷராலும் மற்றவர்களாலும் பூமியின் பாரம் குறைந்ததில் சந்தேகமில்லை. பூமியில் அவர் அவதரித்திருந்த போது மங்களகரமான அவரது அடிச்சுவடுகளால் எல்லா நன்மைகளும் நிகழ்ந்தன அப்படி பரீட்சித் மகாராஜ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் துரதிருஷ்டவசமாக பரமபுருஷரால் கைவிடப்பட்ட குற்றமற்ற பூமி தேவி இப்பொழுது அரசர்களைப் போல் நடிக்கும் தாழ்ந்த பிரிவினரால் ஆண்டு அனுபவிக்கப்படுவதால் தனது எதிர்காலத்தை எண்ணி கண்களில் கண்ணீருடன் வருந்தி கொண்டிருக்கிறாள். இப்படி வந்து பரீட்சித் மகாராஜ் போன வாரத்தை பார்த்த ஸ்லோகம் பரீட்சித் மகாராஜ் இவ்வாறாக சொன்னார். இந்த வாரம் இந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்படி சொன்ன பிறகு பரீட்சித் மகாராஜ் கலிபுருஷனை கொல்வதற்காக தன்னுடைய தனது வாளை எடுக்கிறார் அப்படின்னு நம்ம ஸ்லோகத்தை பார்க்கணும். சரி, இந்த இடத்துல வந்து ஓகே, இங்கே வந்து வழக்கமாக வந்து இந்த மாதிரி கலியுகத்தில் வந்து பசுவதை இல்லை இந்த காளை மாடு வதை செய்வது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. இப்போ இன்றைய காலத்தில் வந்து ஒரு பெரிய வந்து பட்டிமன்றம் நடக்குது. இப்படி பசுவதை செய்கிறவங்க வந்து தண்டிக்கப்படணுமா வேண்டாமா, அதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த காலத்தில். இப்போ இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் பசுவதை செய்கிறார் என்றால் அவரை தடுப்பதற்கு ஒரு பிரிவினார் இருந்தாலும் கூட அவரை ஆதரவிக்கிறதுக்கு இன்னொரு பிரிவார் இருப்பாங்க. இல்லை அவர் செய்கிறது சரிதான், எனக்கு பசுவை கொன்று தின்பது என்னுடைய இஷ்டம், அதை நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சான்றார் இருக்கிறாங்க. மற்றொரு சான்றார் இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது பாவம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அரசன், இங்கே பரீட்சித் மகாராஜ் நாட்டை ஆளக்கூடிய அரசன் என்பவன் அல்லது மன்னன் என்பவன் வந்து பகவானுடைய பிரதிநிதி, நரதேவா அப்படின்னு சொல்லப்படுகிறது. நரதேவன் என்றால் மனித ரூபத்தில் இருக்கும் ஒரு கடவுள் மாதிரின்னு சொல்லலாம். கடவுள் இறைவன் எப்படி வந்து எல்லா பிரஜைகள் சொன்ன உடனே பிரஜா என்றால் இந்த தேசத்தில் பிறந்தவர்கள், ஜா என்றால் ஜன்மம், இந்த தேசத்தில் பிறந்தவர்கள் தான் பிரஜாக்கள். நம்ம
அவன் கேட்கும் பிரஜா உரிமை, எந்த நாட்டை பிரஜை நீ அப்படின்னு கேட்பான். பிரஜை என்றால் இந்த தேசத்தில் பிறந்தவர்கள். அப்படின்னா மனுஷங்க மட்டும்தான் பிறந்திருக்காங்களா? இல்லை, தேசத்தில் வந்து இருக்கிற மிருகங்களும் பிரஜாக்கள் தான், அதுவும் உயிரினங்கள் தானே. அவங்களுக்கு மட்டும் அரசன் பாதுகாக்க முடியாதா? ஆனால் அவங்களுக்கும் தர்மத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நெறிகளின்படி அரசன் அந்த உயிரினங்கள் மற்ற உயிரினங்களையும் அவர் பாதுகாக்க வேண்டும். அதனால் பரீட்சித் மகாராஜ் அங்கே பசுவோ காளை மாடை பார்க்கல. ஒரு காளை மாடு அழுதுட்டு இருக்குது, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவன் காலை உடைக்கிறதுக்காக கலிபுருஷன் தயாராக இருக்கிறான். கலிபுருஷனை கொல்வதற்காக இங்கே பரீட்சித் மகாராஜ் தனது வாளை எடுக்கிறார். இது சரியா தவறா பார்க்கலாம். இப்போ இந்த அரசனுடைய ஒரு அரசனுடைய தர்மம் என்னது, ஒரு சிறந்த அரசனுடைய தர்மம் என்னது அப்படின்னு சாஸ்திரங்களில் பலன் கொடுத்துருக்கு, நாம் பார்த்துருக்குறோம், கீதையில் கொடுத்துருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இன்னொருத்தருடைய கருத்து நான் சொல்கிறேன். நான் தமிழில் பேசுகிறதுனால, வள்ளுவர் வந்து திருக்குறள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று கவேக்கப்படும். அதாவது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், நீதியை காப்பாற்றும் மன்னவன் வந்து மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும். அதாவது மக்கட்கு இறையென்றும் வைக்கப்படும். இறை என்றால் கடவுள். நீதிகளை காப்பாற்றும் மன்னவன் வந்து வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, திருக்குறள் சொன்னது. நான் பாகவதம் கீதை ஒரு இடத்துல கிடைச்சிடலாம். தமிழர்கள் வந்து திருக்குறளை வந்து ரொம்ப அதிகமாக நம்புகிறாங்க. கண்டிப்பாக குறள் என்ன சொல்லியிருக்குன்னா, நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும். அறநிழுக்கா தல்லவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடையதரசு. அறநிழுக்கா, அதாவது அறநிழுக்காதல்லவை நீக்கி, ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி அதர்மத்தை நீக்குவது. அறநிழுக்காதல்லவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடையதரசு. நீக்கி வீரத்தில் கொடையப்படாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது வந்து நாம் வந்து சரித்திரத்தில் பல இடங்களில் நாம் வந்து காணக்கூடிய ஒரு சத்தியம், உண்மை. இது ஒரு அரசன் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் அவருடைய பிரதானமான அவருடைய ஒரு கடமை, அல்லது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை. இந்த இடத்துல வந்து அதனால்தான் வந்து நம்ம சாஸ்திரங்களை, பாகவதம் இல்லை இதிகாசங்கள், சாஸ்திரங்கள் பார்த்தீங்கன்னா பல அரசர்களுடைய பல சரித்திரங்கள் நாம் காணக்கூடும். அந்த சரித்திரங்கள் வந்து எப்படி வந்து உதாரணம் பிருது மகாராஜன், பரீட்சித் மகாராஜன் இருக்காரு, அப்புறம் துருவ மகாராஜன் போன்ற பலர் அரசர்களுடைய வரலாறு வந்து நாம் இந்த பாகவத்தில் பார்க்குறோம். ஆனால் அந்த அரசர்கள் வந்து மிக சிறந்த அடியார்களாக இருந்து பக்தர்களாக இருந்து எப்படி ஒரு அரசை ஆள வேண்டும் என்று அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. ஆனால் மிக சிறந்த ஒரு உதாரணம் என்னவென்றால், பகவானே வந்து ஒரு அரசனாக எப்படி நாட்டை ஆண்டார் என்று நாம் பார்க்கலாம். அந்த உதாரணம் தான் பகவானே வந்து ராமராக வந்து அவதாரம் எடுத்து இந்த நாட்டை ராமராஜ்யமாக ஆண்டு வந்தார். இந்த காலத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த கேட்கக்கூடிய வார்த்தை வந்து ராமராஜ்யம். ராமராஜ்யம் என்றால் ஒரு ராஜ்யம், ஒரு அரசு, ஒரு தேசம் எப்படி ஆளப்பட வேண்டும், ஒரு தேசம் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உதாரணத்தை வந்து நாம் ராமராஜ்யத்தோடு நாம் ஒப்பிடுறோம். சில பேர் சொல்லுவாங்க ராமராஜ்யம் வர வேண்டும், ராமராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் அந்த ராமராஜ்யத்தில் கூட சில பேருக்கு சில குறைகள் இருக்குது. நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ராமரை வச்சு பல பேர் வந்து பல பட்டிமன்றம் நடந்துருக்கு, பல விவாதங்கள் நடந்துருக்குது. ராமர் இப்படி செஞ்சார், அது செஞ்சு சரியா, வாலியை வந்து பின்னாலேருந்து கொண்டார சரியா தப்பா, சீதையை வந்து ஏன் அக்னி பரீட்சை செய்ய வச்சார், இது வந்து ஒரு தீராத ஒரு முடியாத ஒரு பட்டிமன்றம். ஆனால் அடியார்களுக்கு தெரியும் ராமர் வந்து சாக்ஷாத் பரம் பகவான், அவர்தான் முழு முதற் இறைவன் கடவுள். அவர் வந்து எந்த விதத்திலும் அவர் செய்கிற காரியங்கள் வந்து அதர்மமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி அதில் உதாரணத்தை நாம் பார்க்கலாம். உத்தரகாண்டத்தில் இந்த சரித்திரம் வருது. உத்தரகாண்டத்தில் வந்து உத்தரகாண்டம் என்றால் இப்போ உத்தரகாண்டமே ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. சில பேர் சொல்கிறாங்க உத்தரகாண்டம் வந்து ராமாயணத்தில் கிடையாது அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள்? உத்தரகாண்டம் ராமாயணத்தில் கிடையாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது ஏன்னு பார்க்கலாம், அது கூட இன்றைக்கி தெரிய வரும். ஸோ ஒரு நாள் ராமன் அரசவையில் வந்து ஒரு வயதான ஒரு அந்தணர் வந்தார். அவர் கையில் வந்து அவர் வந்து ஒரு அயோத்தியாவிலேருந்து ஒரு எல்லையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்திருக்கிறார். அவர் கையில் வந்து அவருடைய இறந்த மகன், அவருடைய இறந்தோட குழந்தையோட உடல் கையில் இருந்துச்சு. அவர் கையில் அழுதுகிட்டே வந்தார் ராமரை பார்த்து. என்ன சொன்னான்னா, ராமா வந்து
பாருங்க, என்னுடைய பையன், என்னுடைய மகன், அவன் வந்து சின்ன பையன், அவனுக்கு 14 வயசு கூட ஆகலை. அவன் வந்து திடீர்னு இறந்துட்டான், அகால மரணம். அவன் ஆயுள் காலம் முடியறதுக்கு முன்னாடி அவன் இறந்துட்டான். இது எப்படி நடக்கக்கூடும்? இந்த காலம் யாரும் சொல்ல முடியுமா? ஆனால் அந்த கால ராமராஜ்யத்தை வந்து எப்படின்னா, அகால மரணம், ஒரு ஆயுள் காலத்துக்கு முன்னாடி யாரோ இறந்துட்டாங்கன்னா அதற்கு காரணம், பொறுப்பு வந்து அரசன் எடுக்க வேண்டும். அதுக்கு பொறுப்பு வந்து அரசன். ஒன்று ஆட்சியில் எப்படி இப்படி ஒரு காரியம் நடக்கக்கூடும் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கான உரிமை வந்து பிரஜைகளுக்கு உண்டு. அந்த வகையில் இப்போ வந்து அந்த பிராமணன் வந்து அந்தரன் வந்து சொல்கிறார், என் மகன் இறந்துட்டான், நான் வாழ்க்கையில் பொய்யே சொன்னதில்லை, நான் அதர்மமாக எந்த செயலும் செஞ்சது, நான் எந்த பாவம் பண்ணதில்லை, எப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு 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 துக்கம் வந்து சேர்கிறது, எனக்கு எந்த கஷ்டம் ஏன் வந்து சேருது அப்படின்னு வந்து ராமரை பார்த்து கேட்குறாரு. இது வரைக்கும் ராமராஜ்யத்தில் ஒரு வரலாறே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மகன், ஒரு பிள்ளை வந்து பெற்றோருக்கு முன்னாடி வந்து இறந்து போயிருக்கான் அப்படின்னு வரலாறே நடந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இது. அப்படி நினச்சி பாருங்க, ராமராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் சொல்லிட்டு. சரியா? அதனால வந்து அவர் சொல்றாரு, இதற்கு காரணம் ராமா நீதான். ஒரு அரசன் தவறாக இருந்தால்தான் இப்படிப்பட்ட தவறுகள் இந்த ராஜ்யத்தில் நடக்கக்கூடும். அதனால இந்த பொறுப்பு நீதான் அப்படின்னு அந்த அரசனை பார்த்து இந்த பிராமணன் கேட்டான். எப்படி நீ வந்து இந்த பாவத்தை எப்படி நீ கழிக்க போகிறாய் அப்படின்னு வந்து அரசனை பார்த்து பிராமணன் கேட்டார். இது கேட்ட உடனே ராமருக்கு ஒரு அதிர்ச்சி. இப்படி கேட்குறான்னு பார்த்து இந்த கேள்விகள்லாம் இப்படி நாக்கு வந்து இப்படி சொல்கிறார் இந்த விஷயங்கள்லாம். உடனே வந்து ராமர் மார்க்கண்டேயன், மௌட்கல்ய, கஷ்யபர், காத்தியாயன, ஜாபாதி, கௌதமன் மற்றும் நாரதன் போன்ற அந்த அவருடைய அரசவையில் இருந்த ரிஷிகள், முனிவர்கள், அவர்களை கூப்பிட்டு வந்து ஒரு கலந்துரையாடல் வச்சிருந்தார், மீட்டிங் வச்சார் அவர். அப்போ வந்து மீட்டிங்கில் வந்து அவர் வந்து சொல்லிட்டு அவர் வந்து எல்லாரும் ராமர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு அவதூறு என் மேல் வந்துள்ளது இப்படி சொல்லிட்டு. அது உடனே அந்த அவதூறுக்கு என்ன அந்த காரணம் இருக்கக்கூடிய என்ன வந்து அந்த பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அது நாரதர் என்ன சொன்னார்னா, நாரதர் சொன்னார், மகாராஜா ராமா, நான் அந்த காரணத்தை நான் சொல்கிறேன். அதாவது நான் காரணத்தை சொல்கிறேன், இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் காரணம். அந்த காரணத்தை கேட்டு வந்து நீ எப்படி அதுக்கான முடிவெடுக்கிறதோ அதை உன்னுடைய கையில் வச்சுக்கிறேன் நாரதர் சொன்னார். நாரதர் என்ன சொன்னார்னா, முன்னொரு காலத்தில் வந்து சத்தியுகத்தில் வந்து எல்லாரும் வந்து அறத்தை பின்பற்றி இருந்தாங்க. சத்தியுகத்தில் எல்லாரும் தர்மத்தை பின்பற்றிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து பிராமணர்கள் போல் சகல வேத சாஸ்திரங்களை அறிவிச்சு ஞானத்தை பெற்றிருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த சதுர்வர்ணம் கிடையாது. எல்லாரும் பிராமணர்கள், எல்லாரும் ஒரே அளவில் வந்து அவங்களுடைய அந்த ஆன்மீக முன்னேற்றம் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் வந்து தவத்தில் ஈடுபட்டாங்க, தவத்தில் ஈடுபட்டு மோட்சம் பெற்றாங்க. அதனால சத்தியுகம் வந்து அந்த 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 காலம் வந்து தங்க சகாப்தம்னு சொல்கிறான், ஒரு தங்க சகாப்தம். அதுக்கப்புறம் வர அந்த திரேதாயுகம் வந்து வெள்ளி, அப்புறம் துவாபர யுகம் தாமிரம், அதாவது செம்பு, காப்பர். அப்புறம் கலியுகம் வந்து இரும்பு திரை, இரும்பு காலம். ப்ரோப்பா சொல்லியிருக்க இந்த உதாரணம். ஸோ இதுக்கப்புறம் சத்தியுகத்துக்கு அப்புறம் திரேதாயுகத்தில் ஆரம்பத்தில் வந்து இந்த சாதுர்வர்ணங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து கூட க்ஷத்திரியர்கள் கூட பிராமணர்களை போல் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள். ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்று அவங்க ஆன்மீகத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் பெற்றவங்க சத்திரியர்கள் பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து. அதனால் வந்து சத்திரியருக்கும் பிராமணருக்கும் வந்து தவம் செய்கிற அந்த வந்து அந்த உரிமை இருந்துச்சு. சத்திரியருக்கும் சரி பிராமணருக்கும் சரி தவம் செய்கிற உரிமை இருந்துச்சு. ஆனால் நாட்கள் போக போக நம்ம பார்க்குறோம் பாருங்கள், ஒவ்வொரு யுகத்தில் வந்து அந்த ஒவ்வொரு தர்மத்தின் ஒவ்வொரு அந்த கொள்கை ஒவ்வொரு காலம் வந்து அழிந்துட்டு இருந்துச்சு. துவாபரம் வந்த அப்புறம் என்ன ஆகும்னா, இது வந்து திரேதாயுகத்தில் நடக்கிற கதை. இது துவாபரயுகம் வந்த அப்புறம் கொஞ்சம் வைஷ்யர் கூட வந்து தவத்தில் ஈடுபடலாம். அதர்மம் வந்து ரொம்ப ரொம்ப தர்மம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது. அதர்மம் நிறைய ஆகிட்டு இருக்குது. வைஷ்யர் கூட யாருக்கும் தகுதியே கிடையாது. ஆனால் வைஷ்யர் கூட வந்து தவத்தில் ஈடுபடலாம். ஆனால் சூத்திரர்கள் வந்து தவத்தில் ஈடுபடுற அந்த உரிமை கிடையாது, இன்னும் கிடையாது. ஆனால் கலியுகத்திலேயோ இங்கே பிராமணன், சூத்திரன், சத்திரியன், வைஷ்யன் யாருமே கிடையாது. எல்லாருமே சூத்திரர்கள் தான். அதனால எல்லாருமே வந்து இங்கே சூத்திரன் கூட யாரும் சூத்திரனா பிறந்தா கூட அவர் தவத்தில் ஈடுபடலாம், கலியுகத்தில் மட்டும்தான் அப்படின்னு நாரதர் சொன்னார். இப்போ திரேதா யுகத்தில் சம்பூகன், யாரு? சம்பூகன் என்ற ஒரு சூத்திரன் வந்து தவத்தில் ஈடுபடுறான். அதனுடைய விளைவாகத்தான் வந்து இப்படி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த பையன் சிறந்திருக்கிறான் அப்படின்னு வந்து நாரதர் சொல்றார் ராமனுக்கு. கலியுகத்தில் வந்து சூத்திரர்கள் வந்து தவத்தில் ஈடுபடலாம்.
இந்த விஷயம் சொன்ன உடனே இப்போ வந்து இந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிடும், சச்சரவு ஆரம்பிச்சிடும். என்னென்னா, அது எப்படி சூத்ர ஜாதியில் பிறந்தவன் மட்டும் தவத்தில் ஈடுபடக்கூடாதா? அது ஏன்? அவனும் தவத்தில் ஈடுபடுறான், அவனும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு கேள்வி எழக்கூடும். இதற்கு பதில் சொல்ல முடியாததுனால தான் சில பேர் வந்து இந்த உத்தரகாண்டமே கிடையாது, இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்கிறப்ப சில பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேடி பாருங்கள், யூடியூப்லாம் பாருங்கள், சில பேர் ஒரு 2 சாரார் இருக்கிறாங்க. உத்தரகாண்டம் வந்து பொய், அது கிடையவே கிடையாது சில பேர் இருக்கு. ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. அது எப்படி ராமர், எப்படி ஒரு சூத்திரன் வந்து இப்படிப்பட்ட ஒரு தவத்தில், சூத்திரன் தவத்தில் ஈடுபட்டால் அவனால் வந்து ஒரு மரணம் ஏற்படுதா அப்படின்னு பார்த்தோம். சரி, அப்புறம் நாரதர் என்ன சொன்னார்னா, அதர்மம் தான் நம்ம தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி. அதனால் வந்து தேசத்தை ஆளுபவர், ராஜ்யத்தை ஆளுபவரான அரசனான நீ வந்து அதர்மத்தை ஈடுபடுறவர்கள் வந்து நீ கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும், அவர்களை நரகத்துக்கு நீ அனுப்ப வேண்டும். அதே போல் சம்பூகத்தை வந்து தண்டிக்க வேண்டும். அவன் வந்து அதர்மத்தில் ஈடுபடுறான், அவன் சூத்திரனாக தவம் புரிந்ததால் அவன் வந்து அந்த சூத்திரனை தண்டனை கொடுத்தான் அப்படின்னு வந்து ராமருக்கு சொல்கிறார் நாரதர். இது கேட்டவர் ராமர் என்ன செஞ்சார்? ராமர் வந்து லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா நீ முதல்ல அந்த நம்முடைய மாளிகையினுடைய வாசலுக்கு போ, பிராமணர் இருப்பார், பிராமணன் போய் சொல்லு, அந்த பையன் உடலை வந்து அந்த எண்ணெய்கள்லாம் தடவி, அந்த சில மூலிகைகள்லாம் தடவி வந்து அந்த உடலை வந்து நீ பாதுகாக்க சொல்லு, நான் வந்து இந்த பிரச்சனைக்கு முடிவு காண நான் போகிறேன் அப்படின்னு ராமர் போகிறார். ராமர் வந்து மனதால் புஷ்ப விமானத்தை அழைத்து வந்து அயோத்தியா வந்து லக்ஷ்மணன் பரதரம் அவங்களுடைய பொறுப்பில் விட்டுட்டு அவர் வந்து ராமர் வந்து தனியாக வந்து புஷ்ப விமானத்தில் வந்து ஏறி அவர் போனார். அவர் போய் மேற்கு தெற்கு வடக்கு எல்லா இடத்துலையும் பார்த்து அந்த 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 சூத்திரனை கிடைக்கல. அப்போ கடைசியில் வந்து தெற்கு பக்கம் வந்தார். அங்கே ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு பெரிய குளத்துக்கு நடுவில் வந்து ஒரு தபஸ்வி ஒருத்தர் வந்து தலைகீழாக தொங்கிட்டு வந்து கடும் தவத்தில் ஈடுபட்டு இருந்தார். அது யாருன்னா அவர் தான் சம்பூகன். இப்போ வந்து அவனை பார்த்து ராமா கேட்குறாரு, நீ யார்? நான் தசரத மகன், தசரத புத்திரன் ராமன், நீ யாருன்னு அவர் கேட்டார். நீ வந்து எதற்காக இப்படி கடும் தவத்தில் நீ ஈடுபடுற? நீ ஏதாவது வந்து உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்குதா? ஏதாவது ஒரு வரம் பெறணுமா? எதற்காக இந்த மாதிரி ஒரு கடும் தவத்தில் நீ ஈடுபடுற? நீ பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்ரனா அப்படின்னு கேட்டார் ராமர் அவனை பார்த்து, சம்பூகனை பார்த்து. அப்புறம் சம்பூகன் என்ன சொன்னான்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னதே ஒன்றே ஒன்று தான். என்ன சொன்னான்னா, நான் சம்பூகன், நான் வந்து சூத்ராணி, ஒரு சூத்ர பெண்ணின் வயிற்றில் பிறந்தவன். அப்படிப்பட்ட எனக்கு அப்படி ஒரு குறை இருந்தாலும் கூட நான் வந்து கடும் தவத்தில் தேவத்வம் பிராப்தே ராமா, தேவலோகத்தை அடைய நான் விரும்பி இந்த கடும் தவத்தில் நான் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. என் பேர் சம்பூகன். சொல்லி முடித்த உடனே ராமர் வந்து பரீட்சித் மகாராஜ் மாதிரி கூரிய வாள் எடுத்து சம்பூகன் தலையை வெட்டிட்டார். சரியா? வெட்டிட்ட உடனே வந்து மேல் லோகத்திற்கு தேவர்கள்லாம் வந்து மலல் பொழிந்து பாடல்கள் பாடி துதிகள் பாடி ராமரை பாராட்டினாங்க. ராமர் கூட வந்து அந்த இந்திரனை பார்த்து என்ன சொன்னார்? இந்திரன் பார்த்து, இந்திரா இந்த மாதிரி ஒரு தவறாக நடந்து சம்பூகனுடைய தவத்தினால் வந்து ஒரு பிராமணுடைய மகன் இறக்க நேரிடுச்சு, அதனால் நீ வந்து தயவு செஞ்சு அந்த அந்த மகனுக்கு வந்து திருப்பி உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சொன்னால், ராமா ஒரு ஆட்சியத்தில் நான் என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக வந்து அந்த பையனுக்கு உயிர் வந்துச்சு, போகலாம், அவன் உயிர் வந்துச்சு, பிராமணன் சந்தோஷமாக இருக்கான்னு இந்திரன் சொன்னார். அது கேட்ட உடனே ராமரும் போனார். அதாவது சூத்திரன் தலை எப்போ தலையில் விழுந்துச்சோ அப்பயே வந்து அந்த அந்த பையனுக்கு உயிர் கிடச்சிச்சு அப்படின்னு இந்திரன் சொன்னார். இப்போ உத்தரகாண்டத்தில் இதான் கொடுத்துருக்கு. இது கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? என்ன ராமர் வந்து இப்படி ஆன்டி சூத்ராவாக இருக்கார், ஆன்டி காஸ்டாக இருக்கார், அவர் செய்கிற சரியா? அவர் யாரோ தவம் செய்கிறாரு, ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு, நல்ல இருக்குது. அதையே ராமர் வந்து போய் கொள்ளணும். இங்கே நாம் வந்து ஏன் இந்த வரலாறு சரித்திரத்தை ஏன் சொன்னேன்னா, இங்கே பரீட்சித் மகாராஜ் வந்து ஒரு கலிபுருஷனை கொள்வதற்காக வாள் எடுக்கிறார். நாம் பார்த்தோம், அதர்மத்தை அழிப்பது அரசனுடைய மிக முக்கிய காரணம். அதனால் வந்து எனக்கு இந்த வரலாறு தான் ஞாபகம் வந்துச்சு. ராமர் வந்து சம்பூக வதம், இது பெரிய டாபிக், பெரிய கான்ட்ரவர்சி, இதுக்கு முடிவே இல்லை சத்ருவுக்கு. ராமர் செஞ்சு சரியா தவறா, எப்படி ராமரை கொல்ல முடியும்? அதனால தான் சில பேர் வந்து இது நடக்கவே இல்லை, இது ஒரு கற்பனை கதைன்னு வந்து சொல்கிறாங்க.
இது கற்பனை கதையே கிடையாது. உத்தரகாண்டத்தில் இருக்குது, வியாசதேவர் பண்ணிக்கலாம். வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற ஒரு உண்மை சரித்திரம். சரி, இது எப்படி நாம் அடியார்களாக இருந்து எப்படி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும், பக்தர்களாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நாம் ராமரை நாம் வழிபடுறோம், ராமநவமி சில பேர் கொண்டாடுறோம், அயோத்தியா கொண்டாடுறோம், ராமராஜ்யத்தை கொண்டாடுறோம். ராமராஜ்யத்தில் ஒரு சூத்திரனை ராமர் இங்கே கொண்டாரு. சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியும்? கருத்துல சொல்லுங்க, என்ன காரணம், எப்படி நாம் பார்க்கறது? யாருக்கா தெரியுமா இந்த விஷயம்? சம்புவதம் யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. உண்மை விஷயம். நாளைக்கு யாரோ அவங்களுக்கு கேட்பாங்க, நீங்கள் கிருஷ்ணா ராமான்னு சொல்கிறீங்க, ராமர் பண்ணியிருக்காரு, என்ன காரணம்? நீங்கள் எப்படி ராம பக்தராக இருக்கீங்க, எப்படி கிருஷ்ண பக்தராக இருக்கிறீங்க, ராமர் எப்படி செஞ்சுருக்கிறாரு கேட்பாங்க யாரோ. நாம் என்ன சொல்லணும் நேரத்தில்? சரி, பல காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் நாரதர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஒரு காரணம், சூத்ரன் தவத்தில் ஈடுபடுறதுக்கு அந்த உரிமை இந்த இந்திய யுகத்தில் கிடையாது. உதாரணத்துக்கு சில உதாரணங்கள் இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோ வச்சா அது ஒரு குத்தம். ரேடியோன்னு சொல்ல தெரியும் உங்களுக்கு, வானொலி. ரேடியோ இருந்தால் அதுக்கு லைசன்ஸ் தேவை. ஏன்னா அந்த காலத்தில் ரேடியோ ஒரு ஒரு புது விஷயம். ரேடியோன்னு சொன்னால் அந்த காலத்தில் ரேடியோ வைவ்ஸ், ரேடியோ வயர்லெஸ்னு இருக்கும். யுத்த காலத்தில் வந்தீங்கன்னா ரேடியோ மூலமாக தான் அவங்க எதிரிகள் எதிர் நாட்டு படையினர் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, பேசிப்பாங்க. ஸோ நீங்கள் ரேடியோ வச்சிங்கன்னா உங்கள் ரேடியோ ஒரு சாதாரண ரேடியோ, அந்த மாதிரி ரேடியோ கிடையாது, நீங்கள் எதிரி நாட்டோட ஒற்றன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கணும். இன்றைக்கி அந்த சட்டம் செல்லாது. ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு சட்டம், அந்த யுத்த காலத்தில். சரிங்களா? அப்புறம் பல வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே எம்ஜிஆர் காலத்தில் நினைக்கிறேன், ட்ரிப்பிள்ஸ் போனால் தவறு கிடையாது. வண்டியில் ட்ரிப்பிள்ஸ் போனால் தப்பு கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், அது இருக்குது. அதுக்கு எம்ஜிஆர் காலத்தில் நினைக்கிறேன் நான் சட்டம் இருந்துச்சு. அப்படி இன்றைக்கி பிடிப்பான் தவறு. ஸோ காலத்துக்கு ஏற்றாற் போல் இங்கே சட்டங்கள் நீதிகள் மாறும். நம்மளோட வாழ்க்கையில் பார்க்குறோம். நாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சட்டம் இருக்கும், இந்த காலம் செல்லாது. உதாரணம் சொன்ன இந்த ரேடியோ ட்ரிப்பிள்ஸ் போகிறதெல்லாம் அது தவிர இது. ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. அப்படி சரி, நீங்கள் சொல்கிற சரி தான், அந்த காலத்தில் ஒரு சட்டம் இருக்கலாம், இந்த கால சட்டம் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அப்படி அந்த காலத்தில் ஏன் சூத்ரன் ஏன் தவத்தில் ஈடுபடக்கூடாது? சரி, ஈடுபடக்கூடாது. சம்புகன் அவன் என்ன தவறு செஞ்சான்? யாராவது கொண்டானா, யாராவது இழிவாக பேசினானா, என்ன தொந்தரவு பண்ணானா? அவன் யாருக்கும் எந்த தொந்தரவு பண்ணல. அவன் பாட்டுக்கு அவன் தலைகளை தோணிட்டு அவன் தவம் புரிஞ்சுட்டு இருந்தான். அவன் இஷ்டம் அது. அதை பார்த்து ஏன் ராமர் கொள்ளணும்? ஸோ இதுக்கு நம்ம புரியறதுக்கு நாம் மூல ராமாயணத்தை நாம் பார்க்கணும். மூல ராமாயணமா? மூல ராமாயணம் ஹயக்ரீவரால் சொல்லப்பட்டது. இதுதான் சம்பூர்ண ராமாயணம். நாம் பார்க்குற ராமாயணம் மொத்தம் இதில் 24,000 ஸ்லோகங்கள் இருக்குது. மூல ராமாயணத்தில் 10 கோடி ஸ்லோகங்கள் இருக்குது. 10 கோடி எங்கே இருக்குது, 24 எங்கே இருக்குது? கணக்கு போட்டு பாருங்கள். அது 1% வராது நினைக்கிறேன், 1% வராது. ஸோ நான் பார்க்குற ராமாயணம் இன்னைக்கு ஒரிஜினல் ராமாயணத்தில் 1% கூட கிடையாது. நீங்கள் 1% மட்டும் படிச்சுட்டு அதை படிச்சுட்டு மட்டும் நாம் ஒரு முடிவு வர முடியுமா? இதில் முழுசாக அந்த விஷயம் கிடையாது. சம்புகன் பேசுகிறான், ராமர் கழுத்தை வெட்டுறார், முடிஞ்சது கதை. ஏன் எதுக்குன்னு அந்த 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 பேக்ரவுண்ட் பின்னணி இங்கே இல்லை. வழக்கமாக சினிமாவில் இப்போ நடக்கும், திடீர்னு வில்லம் வர்றான், ஹீரோ தலையை வெட்டிடுறான், படத்தை முடிக்க மாட்டான், படம் ஓடாது, யாரும் நம்ப மாட்டேங்கிறா. படத்தை என்ன கதை, ஏன் எதுக்கு, ஒரு மோட்டிவ் என்ன? ஒரு கொலை நடக்கும், அந்த கொலை ஏன் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ கண்டிப்பார். பார்க்கும்போது அது ஏன் சொல்லணும், கதையில் முடிவு வரணும் ஏன் எதுன்னு. அது இல்லாமல் கொலை நடந்துச்சு, கதை முடிஞ்சுன்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் மூல ராமாயணத்தில் இருக்குது. இது மத்வாச்சாரியர் அவருடைய பொருளுரை தாத்பரிய நிலையத்தில் மத்வாச்சாரியர் சொல்லியிருக்கிறார். அது எப்படின்னா, இந்த சம்புகன் ஃப்ளாஷ்பேக்கில் அவன் முந்தைய ஜென்மத்தில் ஜங்கா என்ற ஒரு அசுரனாக இருந்தான். சம்புகன் ஜங்கா என்ற அசுரன் பார்வதியினால் அருளப்பட்டவன். இங்கே என்ன சொல்லுவான்னா, தேவலோகம் பிராப்தயித்வா ராமா, அதாவது நான் தேவலோகத்தை அடைய வேண்டும் மட்டும் இந்த ராமாயணத்தில் இருக்கும். ஆனால் ஏன் இதுக்கு எப்படின்னு பேக்ரவுண்ட் இருக்காது. இந்த பேக்ரவுண்ட் எப்படின்னா, ஜங்கா என்ற அசுரன் பார்வதியால் அருளப்பெற்றவன். ஆனால்
அவன் வந்து எதற்காக இந்த தவத்தில் ஈடுபட்டான், தவத்தில் ஈடுபட்டான், பரத பெற எதுக்கு ஈடுபட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா லோகக்ஷயாய அப்படின்றது மூல ராமாயணத்துக்கு. அதாவது உலகத்தினுடைய தீங்குக்காக, அழிப்பதற்காக, க்ஷயா என்று அழிப்பதற்காக, அழிவுக்காக அவன் தவத்தில் ஈடுபட்டான். தவத்தில் ஈடுபட்டு எதற்காக? அவன் சிவபெருமானுடைய நிலையை அடைய வேண்டும், அவருடைய ஸ்தானத்தை பெறுவதற்காக அவன் தவத்தில் ஈடுபட்டான். அந்த ஜங்கா என்றும் அசுரன். இது மூல ராமாயணத்துக்கு ஃப்ளாஷ்பேக். அதே நோக்கத்தோடு அப்போ என்ன அர்த்தம்? சிவபெருமான ஸ்தானத்தை பிடிச்சு சிவபெருமான படி உலகத்தை அழிக்கிறதுக்கு அவன் ஆசைப்பட்டான். சரியா? அதனால தான் ஜங்கா என்றும் அந்த அசுரன் வந்து பின் சம்பூகனாக பிறந்து தன் தவத்தை பின்னும் தொடர்ந்துட்டு இருந்தான். இதுதான் உண்மை. இது புரியாம சில பேர் ராமர் வந்து சூத்திரக்கு எதிரானவர், ராமர் ஜாதி வரி பிடிச்சவர், அவர் தான் ஜாதிக்காரர், அவர் பிடிக்காது. ராமாயணம் வந்து பிராமணர்களுடைய ஒரு நூல், பிராமணர்களை போற்றும் ஒரு நூல், இது பிராமணர்களுக்கு சொல்லப்படும் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு பல பேர் புரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ராமர் வந்து சூத்திரக்கு எதிரானவரா? சபரி தெரியுதுன்னா உங்களுக்கு? சபரி தெரியும் உங்களுக்கு? சபரி வந்து ஒரு சாதாரண பெண், சபர குலத்து பெண். சபரம் வந்து அப்படின்னா குலத்து பெண்ணா அந்த ட்ரைப், ஷெட்யூல் ட்ரைப் காஸ்ட் மாதிரி, அவங்க மாதிரி. அந்த குலத்து பெண் அவள் வந்து எவ்வளோ தவத்தில் ஈடுபட்டான் ராமனை காணுவதற்காக. ராமர் அவளை கொள்ளலே. அவன் சூத்திர பெண்ணு சொல்ல முடியாது, அவர் சாதாரண ஒரு தான்ஜானி பெண்ணு தான். எத்தனையோ தவத்தில் ஈடுபட்டான். மாத்தங்க ரிஷியின் ஆசிரமம் தவத்தில் ஈடுபட்டு ராமரை காண வேண்டும் என்று ஆசையாக காத்துட்டு இருந்தான். ராமன் வந்தப்புறம் அவள் வந்து ராமனுக்காக அந்த பழங்களை கொடுத்தாள். இது நமக்கு பிரசித்தமான ஒரு வரலாறு. அப்புறம் குஹன் யாரு? ஒரு ஆதிவாசி அந்த ட்ரைபல் குலத்தை சேர்ந்தவர். ஆனால் குஹன் வந்து ராமனின் சிறந்த நண்பன். ராமன் கட்டிப்பிடிச்சிருக்கிறார் குஹனை. இப்போ ராமன் எப்படி ஆன்டி காஸ்ட் ஜாதி, எப்படி ஆன்டி சூத்திரனா இருக்க முடியும்? அவ்வளவு ஏன் நான் படிக்கிறோம் பாருங்க, அந்த ராமாயணத்துக்கு பேர் என்ன? வால்மீகி ராமாயணம். வால்மீகி எந்த குலத்தை சார்ந்தவர்? பிராமண குலம் சார்ந்தவரா? வால்மீகி பிராமண குலம் சார்ந்தவரா? கிடையாது. இன்னும் கூட வால்மீகி குலத்தவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க பெருமையை சொல்றாங்க, வால்மீகி எங்க குலத்தில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. வால்மீகி குலத்தவர். ராமாயணத்தை எழுதினவரே ஒரு பிராமணன் கிடையாது. ராமர் இங்கே ஆன்டி பிராமணன் சொல்ல முடியுமா? சில பேர் தவறான எண்ணத்தில் இருக்கிறாங்க. யாரா அப்படி இருந்தாங்கன்னா இந்த பதில் நீங்கள் சொல்லணும். சுருக்கமாக சொல்லிட்டு நிறைய உதாரணங்கள் இருக்குது, சுருக்கமாக நான் சொல்லிட்டேன். சரி, ராமராஜ்யத்தில் வந்து இன்னொரு உதாரணம் வரலாறு பார்க்கலாம். ராமன் வந்து சம்புகன் சூத்ரன். ராமன் வந்து எல்லா பிரஜைகளும் காப்பாற்றினாரா? யாரா ராமராஜ்யத்தில் எல்லாருக்கும் ஒரு அந்த 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 உரிமை உள்ளதா பார்த்தோம் என்றால், ஒரு நாள் இன்னொரு வரலாறு இருக்குது. ஒரு நாள் வந்து லக்ஷ்மணன் பார்த்து ராமர் சொன்னார். என்ன சொன்னான்னா, ராமர் சொன்னார், நீ போ, வாசலுக்கு போ, யாராவது ஏதாவது குறைகள் யாருக்கு இருந்துச்சுன்னா வந்து சொல்லு லக்ஷ்மணன். ராமர் பார்த்து சொன்னார். லக்ஷ்மணன் பார்த்து வாசலில் யாராவது குறைகள் யார் இருந்தாங்கன்னா சொல்லு. லக்ஷ்மணன் சொன்னார், ராமா, ஒரு நாட்டில் ஒரு ராஜ்யத்தில் வந்து யாருக்கு எந்த குறையும் இல்லை, நம்ம பார்த்தேன், யாருமே இல்லைன்னு சொன்னார். அப்புறம் ராமர் சொன்னார், இருக்க வாய்ப்பு இல்லையே, அவருக்கு தெரியும், ராமருக்கு தெரியும் எல்லாம், போய் பாரு யார் இருக்கான்னு பாரு சொன்னார் ராமர். லக்ஷ்மணன் பார்த்து சொன்னார், ஏனென்றால் எனக்கு வந்து அதர்மம், நான் என்னோட ராஜ்யத்தில் வந்து அதர்மம் தொழில் கூட இருக்கக்கூடாது, சரியாக பார்த்துட்டு சொன்னார். லக்ஷ்மணன் இந்த வாடி போய் பார்த்த உடனே ஒரு நாய் மட்டும் உட்காந்துருந்தது. வழக்கம் வீட்டு வாசலில் ஒரு நாய் இருக்கும், நம்ம என்ன செய்வோம், விட்டுட்டு வந்துடும், நான் ஒன்றும் செய்ய மாட்டோம், நாய் இருக்குது. லக்ஷ்மணன் பார்த்தா அரண்மனை வாசலில் வந்து ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் வந்து தலையில் அடிபட்டு நாய் தலை வந்து ரத்தம் வந்து ஊறிட்டு இருந்தது, தலை அடிபட்டுருந்துச்சு நாய் தலை வந்து. அதை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு ஒரே ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா இது ஒரு நாய் வந்து உட்காந்துருக்கு, தலையிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு. இப்போ லக்ஷ்மணன் வந்து அந்த நாயை பார்த்து கேட்டார், என்ன பிரச்சனை, எதுக்கு இங்கே வந்திருக்க, பயம் இல்லாமல் சொல்லுன்னு கேட்டார் லக்ஷ்மணன். அதுக்கு நாய் வந்து பதில் சொல்லிச்சு. நாய் பதில் சொல்லிச்சா, எப்படி பதில் சொல்லுன்னு கேட்காதீங்க, அது சொல்லிச்சு. அது எது சொல்லிச்சுன்னா, அதாவது அபயத்தை அளிக்கக்கூடிய ராமர் வந்து அவரை நான் சந்திக்க வேண்டும், அவர்கிட்ட வந்து என்னுடைய முறை கேட்டு நான் சொல்லலாம் அப்படின்னு நாய் கேட்டுச்சு. லக்ஷ்மணன் சொன்னா, சரி உனக்கு ஏதாவது ராமர்கிட்ட பேச இருந்துச்சுன்னா, அரசர்கிட்ட பேச இருந்துச்சுன்னா பேசலான்னு லக்ஷ்மணன் சொன்னார். ஆனால் நாய் சொன்னா,
நான் ஒரு நாய், ரொம்ப ஒரு அசுத்தமான ஒரு மிருகம். அதனால் வந்து நான் வந்து வழக்கமாக வந்து எந்த வீட்டுக்கோ கோயிலுக்கோ ராஜ்யசபைக்கோ போக முடியாது. அரசன் ராமரோ வந்து தர்மத்தினுடைய அவர் ஒரு ஒரு உருவம், தர்மமே அவர் பிறந்த ஒரு அரசன், அவருடைய அனுமதி இல்லாமல் நான் உள்ளுக்கு வர முடியாது அப்படின்னு நாய் சொல்லிச்சு. ரொம்ப ஒரு பணிவான ஒரு நாய். வழக்கமாக நாமக்கிட்ட நான் அப்படிலாம் கேட்க மாட்டோம், வீட்டுக்குள்ள வர போயிடுவோம், இந்த மாதிரி அந்த பணிவோ அந்த தன்னடக்கம் கிடையாது. நாய்க்கிட்ட வந்து நம்ம ராமாயணத்தில் ஒரு நாய்க்கிட்ட நம்ம கற்றுக்கலாம் பல விஷயங்கள். லக்ஷ்மணன் வந்து இந்த விஷயத்தை வந்து ராமர்கிட்ட சொன்னார். ராமர் கூட வந்து உடனே என்ன சொன்னார்னு, யாராக இருந்தாலும் சரி உடனே அவரை அழைத்து வரவும் அப்படின்னு ராமர் சொன்னார். அதே மாதிரி நாய் அழைத்து வந்தாங்க. நாய் வந்து ராமர் வழங்கினது தன்னுடைய முறைகேடு வந்து நாய் சொல்லிச்சு. நீ வந்து நாய் என்ன சொல்லிச்சுன்னா, ராமா நீ தர்மத்தை காப்பவன், உன்னோட ஆட்சியில் வந்து எல்லா பிரஜைகளுக்கும் வந்து எல்லா விதத்துலையும் நீ வந்து காப்பாற்றுவன், சரியா? அதனால் வந்து எனக்கு நீ தான் வந்து காப்பாற்றுற, எனக்கு நீ தான் வந்து ஒரு 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 உதவி பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் வந்து இப்படி சொன்னப்பறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லிச்சு, எல்லாரும் வந்து அரசனுடைய பாதுகாப்பு இருக்கிறோம் நாம். அப்போ அரசன் வந்து தவறு செஞ்சால் அந்த பாதிப்பு வந்து அந்த பிரஜைகளுக்கு வந்து சேரும். அரசன் தான் தர்மத்தை காப்பவன். அதனால் வந்து தர்மத்தை காக்கும் அந்த தர்மத்தை காப்பாற்றல் மட்டும்தான் அந்த மக்கள் வந்து நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு நாய் சொல்லிச்சு. அப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா, நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை கேட்டு நீ தவறு எடுக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படின்னு நாய் சொல்லிச்சு. ராமாவும் சரி நீ எது வேணால் சொல்லு, பயப்படாத அப்படின்னு ராமா சொன்னார். நான் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு பிராமணன் இருக்கிறான், ஒரு துறவி பிராமணன், அவன் பேர் சர்வதா சித்தன். அந்த சர்வதா சித்தன் வந்து நான் எந்த தவறும் செய்யலை, எக்காரணமும் ஏதோ ஒரு எந்த காரணம் இல்லாமல் அப்படியே மண்டே வந்து கல்லால் உடைச்சு காயப்படுத்திருக்கிறான் அப்படின்னு நாய் சொல்லிச்சு. இது மாதிரி ராமராஜ்யத்தில் மட்டும் தான் நடக்க முடியும். நம்ம நாட்டில் நம்ம ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்க, கள்ளக்கண்டா நாயக்கானோம், நாயக்கண்டா கள்ளக்கானோம் அப்படின்னு சொல்லி நாயை வந்து கல்லை அடித்து துரத்துவோம். நாம் நாயக்கண்டா கல் அடித்து துரத்துவோம். ஆனால் அதே போல் யாரோ ஒருத்தர் அந்த நாயை வந்து கல் அடித்து தலையை காயப்படுத்தினால வந்து நாய் போய் ராமர்கிட்ட போய் முறையிட்டிருக்கு. இது வரலாறு. உடனே ராமன் சொன்னார், உடனே அந்த பிராமணனை உடனே வந்து கூட்டினுவான்னு சொல்லிட்டு அவருடைய அந்த அமைச்சர் அந்த அவருடைய ஆக்களை சொன்னார். ராமர் சொன்னார். உடனே வந்து பிராமணன் வந்து அழைத்து வரப்பட்டார். அது பார்த்தோம் ராமர் என்ன சொன்னார்னா, இந்த கோபம் வந்து ரொம்ப மோசமான விஷயம். யாராக இருந்தாலும் வந்து இந்த கோபம் வந்து ஒரு கூடிய வாள் மாதிரி, நம்முடைய எல்லா தர்மமும் நல்குணங்கள் நல் வழிகளும் வந்து அது அழித்திடும் இந்த கோபம் வந்து விஷயம். அதனால் நீ கோபப்பட்டது தவறு அப்படின்னு ராமர் சொன்னார். சரி, பிராமணன் வந்து அதுக்கு பதிலாக வந்து அவர் சொன்னார், ராமர் கேட்டார் பிராமணனை பார்த்து, நீ என்ன எதுக்கு இந்த நாயை கல்லை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. பிராமணன் சொன்னால், ராமா நான் வந்து ஒரு துறவி பிராமணன், நான் வந்து பிக்ஷை எடுப்பவன். அதாவது துறவிகள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பிக்ஷை வாங்கி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஒரு நாள் பிக்ஷை எடுத்துகிட்டு இருக்கும்போது பாதையில் வந்து நாய் காரணம் எல்லாம் உட்காந்துருது, சரியா? அது வந்து நான் எழுந்திரிக்கு போக சொன்னேன், நாய் போகல. எனக்கு உடனே கோவம் வந்துச்சு, அதனால் வந்து கல்லெடு அடிச்சிட்டேன் அப்படின்னு. ஏற்கனவே பசியில் இருந்தேன், கோவம் வந்துச்சு. சில நேரம் பசி வந்துச்சா ரொம்ப கோவம் வந்து நமக்கு கட்டுப்படுத்த முடியாது, பசி வேறு இருக்கும். அந்த நேரத்தில் வந்து வீட்டில் வந்து சாப்பாடு சமைக்கிறது நேரமாகனு கொண்டாடி சொல்லுவாங்க, உடனே வரும்பாடு கோவம் வந்துடும். அதே போல் இந்த பிராமணனுக்கு கோவம் வந்துருச்சு. வந்தோடனே அதனால் அந்த கோவத்தால் வந்து நாயால் கல்லை அடித்தார். அப்புறம் ராமர் மாதிரி சொன்ன அப்புறம் என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் அந்த பிராமணன் என்ன சொன்னான்னா, சர்வதாசித்தன் என்ன சொன்னான்னா, தவறு தான், என்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ வந்து எந்த தண்டனை வந்து நான் ஏற்றுக்கிறேன் இந்த பிராமணன் சொன்னான். இப்போ ராமர் பார்த்தாரு, ஒரு நாயை கல்லை அடிச்சிருக்காங்க, அதுக்கு எந்த தண்டனை கொடுக்குறது? ராமர் வந்து என்னுடைய அமைச்சரை கேட்டார், இது ஒரு அநீதி தான், இந்த அநீதிக்கு எதிராக வந்து நாம் வந்து ஒரு தண்டனை கொடுத்து தான் தீரணும், ஆனால் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் பார்த்து ராமர் கேட்டார். அங்கே பிருகு, அங்கிரா, வசிஷ்ட, கஷ்யப் போன்ற பல ரிஷிகள் முனிவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, பிராமணன் வந்து எக்காலத்துக்கு கொண்டு பிராமணனை தண்டிப்பது தவறு, அதுதான் ராஜ தர்மம். ஆனால் நீதான் மன்னன் அரசன் ராமா, கடைசியில் அந்த முடிவு நீ எடுத்துக்கும். ராமன் பார்த்தான். சரி, அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நாய் பேசிச்சு. நாயை சொல்லிச்சுன்னா, ராஜா
ராமா நான் வந்து ஒரு ஒரு விண்ணப்பம் சொல்ல முடியும், நான் ஒரு சொல்யூஷன் ஒரு பதில் சொல்ல முடியுமா நாய் கேட்டுச்சு. சரி ராமா நீ நீயே சொல்ல என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த பிராமணர் வந்து காலஞ்சர மடத்தின் மடாதிபதியாக நீங்கள் வைக்கணும் அப்படி சொல்லிச்சு. அதே போல் ராமன் கூட வந்து அந்த கல்லடித்து எரிஞ்ச பிராமணன் வந்து ஒரு மடத்தினுடைய பீடாதிபதியாக அவர் அமர வச்சிட்டார். அவர் இந்த காலஞ்சர மடத்தினுடைய பீடாதிபதியாக அவர் அமர வச்சிட்டார். இது பார்த்த உடனே எல்லாரும் புரியல. முதல்ல நாய் வந்து கேட்டுச்சு, நாய் வந்து ஒருத்தர் தற்கொலை அடித்தார், நாய் வந்து அந்த அநீதியை வந்து சொல்லிச்சு. ராமர் கூட அந்த வழக்கமாக வந்து அவர் என்ன செஞ்சிருக்கணும், அந்த பிராமணருக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், அட்லீஸ்ட் ஃபைனாக வச்சுருக்கணும், இந்த ஃபைன் கட்டுப்பா சொல்லியிருக்கணும் அட்லீஸ்ட் இல்லைங்களா, இல்லை ஏதாவது ஒரு சிறை தண்டனை எதாவது கொடுத்துருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் தவறு, அந்த பிராமணன் தவறு செஞ்சுருக்கிறான் சரியா, ஆனால் இருந்தாலும் அவனை வந்து தவறு செஞ்சாலும் கூட அவனை வந்து காலஞ்சர மடத்தினுடைய அதிபதியாக நியமிச்சிட்டார். இது கேட்ட உடனே அந்த பிராமணுக்கு ஒரே சந்தோஷம். வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்குமா, பெரிய ஒரு மடத்துக்கு அதிபதி, எவ்வளோ சொத்துக்கு அதிபதி, மடத்துக்கு அதிபதி அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சொத்து இருக்கும், எவ்வளோ செல்வாக்கு இருக்கும், எத்தனை சீரர்கள் இருப்பாங்க, எத்தனை சிஷ்யர்கள் இருப்பாங்க, எவ்வளோ பணம் இருக்கும், எல்லாம் கிடைச்சிட்டு அதனால் போகமாக எல்லாம் அமோகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ ஆரம்பித்தார் அந்த பிராமணன். அவருக்கு ஒரே சந்தோஷம். இதுக்கு மற்றவங்களுக்கு ஒன்றும் புரியலை, தண்டனை மாதிரியாக இருக்குது, கண்டிப்பாக தண்டனை மாதிரி இல்லை. இது நாயை கலர் அடித்தா அவரையே வந்து ஒரு பீடாதிபதி ஆக்கணும், மடத்தின் தலைவராக ஆக்கணும். இதுக்கு ராமர் பதில் சொன்னார். அந்த நாய்க்கு வந்து கர்மா மற்றும் அதன் விளைவுகளை நன்கு அறிந்தது அந்த நாய். ராமர் சொன்னார். அது எப்படின்னா, இது கேட்டப்புறம் அந்த பதில் வந்து நாய் சொல்லிச்சு. நாய் என்ன சொல்லிச்சுன்னா, இப்போ நாய் ஏன் பேசு நம்ம புரியும். இப்போ நாய் எங்கேயா பேசுமா, நாய் பேசாது. பேசாதா தெரியாது. துவாபர தேத்தா யுகத்தில் பேசுமா நம்ம தெரியாது. சரி, நான் என்ன சொல்லிச்சுன்னா, போன ஜென்மத்தில் அந்த அதே காலஞ்சர மடத்தினுடைய பீட்டாதிபதியாக நான் இருந்தேன் நாய் சொல்லிச்சு. சரியா, அப்புறம் எப்படி நாயை மாறினேன். மேலும் நாய் என்ன சொல்லிச்சுன்னா, நான் வந்து இந்த தர்மத்தை நான் சரியாக நான் வந்து பாலனை செஞ்சேன், தர்மத்தின் பின்பற்றி ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருந்தேன், என்னுடைய சீடர்களுக்கு நல்ல ஒரு குருவாக இருந்தேன், அந்த சொத்துக்கள்லாம் நல்லா பராமரித்து கவனமாக நான் வாழ்ந்து வந்தாலும் கூட ஏதோ என்னை அறியாமல் நான் செஞ்ச தவறுக்காக நான் நாயாக பிறந்து விட்டேன். ஏதோ தெரியாமல் செஞ்ச தவறுக்காக. அந்த நாய்க்கு வந்து தெரியலை என்ன தவறு செஞ்சேனே தெரியல, நல்லா வாழ்ந்துருக்கேன், எனக்கு தெரியாமல் ஏதோ தவறு செஞ்சுருப்பேன், அதனால் வந்து நாயாக பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நாய் பாருங்க, தெரியாமல் செஞ்ச தவறு அந்த ஒரு காலஞ்சர புரியுது உங்களுக்கு, காலஞ்சர மடத்தின் அதிபதியாக இருந்து தெரியாமல் தவறு செஞ்சாலே நாயாக பிறக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த பிராமணன் வந்து தெரிஞ்சே கல்லை அடிக்கிறவன், கோவத்தை அடக்க முடியாதவன், அவன் அங்கே போய் தகுதி இல்லாதவன் வந்து அந்த மடத்தின் அதிபதி ஆகினப்புறம் அவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைன்னு அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் எனக்கு கிடைச்ச அந்த கஷ்டத்தை விட அவனுக்கு கிடைக்கிற சொல்லிட்டு தண்டனை கொடுத்துட்டு. இதுதான் வந்து இந்த கதையினுடைய இந்த வரலாறுடைய முக்கியத்துவம், அந்த 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 முக்கியத்துவம். ஸோ அரசன் வந்து இங்கே பரீட்சித் மகாராஜ் என்ன போட்டிருக்கீங்க, நிஷாதம் ஆததே கட்கம். கட்கம் என்றால் வாள், கூரிய வாள். அந்த கூரிய வாள் வந்து இந்த வாளுக்கு வந்து தெரியாது, கூரிய வாள் வந்து எதை வேணால் வெட்டும் இல்லைங்களா, மனுஷனை கூட வெட்டும். வாளால் வந்து நம்ம உயிரை காப்பாற்ற முடியும், உயிரை கொல்ல முடியும். எப்படி உயிரை காப்பாற்றுறது? டாக்டருக்கு கிட்ட ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி ரொம்ப கூரியமான ஒரு வாள் கத்தி, டாக்டர் கையில் இருந்துச்சுன்னா அது உயிரை காப்பாற்ற முடியும். அதே கத்தி தவறானுக்கிட்ட இருந்தால் உயிரெடுக்க முடியும். ஸோ இந்த கூரிய வாள் வந்து பரீட்சித் மகாராஜன் போன்ற ஒரு சிறந்த அரசன் கையில் இருக்கும்போது அவர் பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு இங்கே, கலியுகத்தில் கலியின் செயல்களுக்கு எதிராக அல்லது கலியுகத்தினால் தூண்டப்பட்டவர்களின் செயலுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தலைமை நிர்வாகிகளின் கடமையாகும். பரீட்சித் மகாராஜன் மிக சிறந்த தலைமை நிர்வாகியாக இருந்ததால் தமது கூரிய உடைவாளால் கலிபுருஷனை உடனே அவர் கொண்டு விடவும் தயாராகிவிட்டார். ஸோ நமக்கு எடுத்த உடனே நமக்கு என்ன தோணும், இது என்ன காரணம், இது வந்து எப்படி நாம் ஏற்றுக்கிறது, இது முதல்ல பார்க்கும்போது இப்படி தோணும். ஆனால் நம்ம
ஆச்சாரியனுடைய அவர் சொன்ன உபதேசத்தின்படி அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அதுபடி நாம் பார்த்தோம் என்றால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ பரீட்சித் மகாராஜ் கூட இங்கே வந்து பசுவதையை எதிர்த்து ஒரு கலிபுருஷனை கொல்ல முயலும் பொழுது எப்படி ராமர் வந்து சம்பூகனை கொன்றானோ, எப்படி ராமன் வந்து அந்த நாயை காப்பாற்றினாரோ, ராமன் வந்து பாருங்க, நாம் பார்த்தோம்னா நம்முடைய பார்வைக்கு வந்து பிராமணன் பெரியவனா நாய் பெருசா, படித்த பிராமணன் பெருசா நாய் பெருசா? நம்ம கண்ணுக்கு பிராமணன் தான் பெருசுன்னு சொல்லுவோம் நாம. ஆனால் ராமர் கண்ணுக்கு வந்து எல்லாமே ஜீவாத்மா தான், எல்லாமே அவர் சம்பந்தப்பட்ட இறைவன் சம்பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள். அவர் கண்ணுக்கு எல்லாரும் பொதுவானவர் தான். அவர் நாயா பிராமணா பார்க்க மாட்டார். அந்த சரியான நீதியை வந்து நாயன் கொடுப்பாரு, சரியான தண்டனை வந்து அந்த பிராமணன் கொடுத்தாரு. பிராமணன் வந்து தகுதி இல்லாத பிராமணன், அதனால வந்து அவனுக்கு என்ன செஞ்சார், பெரிய மராதிபதியின் தலைவராக போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவர் பாதை, அவர் கஷ்டப்படுவார். நாம் என்ன புரிஞ்சுக்கன்னா, அரசன் வந்து கூடிய வாளால் வந்து தண்டனை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். சரி, நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன், பாகவதம் நாம் படிக்கும் பொழுது பாகவதத்திலிருந்து முக்கியமான கருத்துக்களை நம் வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி இல்லைங்களா? பாகவதம் கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து நாம் நம்ம வாழ்க்கையில் நாம் ப்ராக்டிஸ் பண்ணோம், ப்ராக்டிஸாக எடுத்துக்கணும். நாம் பரீட்சித் மகாராஜ் ஒருத்தர் வாள் எடுத்து கலிபுருஷனை கொல்ல போகிறாரு. நாம் வந்து வாள் துப்பாக்கி AK-47 எடுத்து எல்லாரும் கொல்லணுமா? அதானே கொடுத்துருக்குறான் பாகவத்தில். ஸோ என் கண்வடைய ஒரு தவறு நடந்துச்சுன்னா நாம் என்ன செய்யணும்? இதான் கலந்துரையாடல். இதுதான் பாகவதம்னா. எப்பொழுதும் வந்து கேள்வி பதில் இருக்கும். ஏன் எதுக்கு நாம் கேட்கணும்? இங்கே என்ன போட்டிருக்கீங்க? பிறகு எல்லா அதர்மங்களுக்கும் காரணமான அதர்ம ஹேத்தவே, மேலே போட்டிருக்கு அதர்ம ஹேத்தவேன்னு போட்டிருக்கு. அதர்மத்தின் காரணமான கலிபுருஷனை பரீட்சித் மகாராஜ் சும்மா கலிபுருஷனை கொல்ல போடல. அவருக்கு வந்து ஹேதவை என்றால் மூல காரணம் தெரிஞ்சு ஆராய்ந்த பிறகுதான் கலிபுருஷனை கொல்ல போனார். அதே போல் நாமும் கூட பாகவத் நல்லா படித்து ஆராய்ந்து புரிந்து கூட நம்ம வாழ்க்கையில் நாம் அதை பயில வேண்டும். இப்போது கேள்வி, எப்படி வந்து நம் வாழ்க்கையில் இதை நாம் ஏற்றுக்கொள்வது? எல்லா பாகவதம் கிளாஸும் நம்ம யோசிக்கணும். பாகவதம் ஸ்லோகம் படிக்கும் பொழுது இப்படி ஸ்லோகம் இருக்குது, நான் என்ன புரிஞ்சுக்க, நான் என்ன ஏற்றுக்க முடியும், எப்படி என் வாழ்க்கையை வந்து இதன் அடிப்படையில் எப்படி நான் என் வாழ்க்கையில் வாழ முடியும் அப்படின்னு நாம் யோசிக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ கேட்டு இவ்வளோ பார்த்தீங்க, பரீட்சித் மகாராஜ் பார்த்தீங்க, ராமர் கதை வரலாறு பார்த்தோம். நாம் நம் வாழ்க்கையில் எப்படி நாம் இதை ஏற்றுக்க வேண்டும்? கட்கம் பரீட்சித் மகாராஜ் கையில் கத்தி வச்சிருந்தார். நாம் என்ன செய்யணும்? ஹரே கிருஷ்ண மந்திரம் சரி, புத்தியை தீட்டுறது அதுவும் சரிதான். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அவர் கூட ஒரு தடவை நான் வாழை ஏந்துவேன்னு சொல்லியிருக்காரு. வாழை ஏந்தலை, சைத்தன்ய மகாபிரபு வாழை ஏந்தலை. ஆனால் அவர் கட்டத்தில் நான் ஒரு வாள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர். அதே கட்கம் என்ற சொல் அவரும் சொல்லியிருக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார்னா, अंतर असुर जीवेर फेलिबे कटिया सॉरी एबे नाम संकीर्तन तीक्ष्ण खडग लोय्या. एबे नाम संकीर्तन तीक्ष्ण என்றால் கூரிய, खड्ग அதே खड्गम, खड्गम என்றால் வாள். एबे नाम संकीर्तन तीक्ष्ण खडग लोय्या. நான் நாம சங்கீர்த்தனம் எனும் கூரிய வாளை எடுத்துவிட்டு அந்த ரசுர் ஜீவேர் பெலிபே கொட்டியா, அதாவது என்ன செய்வேன்னா அந்தர் உள்ளே இருக்கும் அசுர குணங்களை மற்றும் ஜீவேர் பெலிபே கொட்டியா, அரசுர குணங்கள் அந்த குணங்களை வந்து நான் அழிப்பேன். நாம சங்கீர்த்தனை என்றும் வாளை எடுத்து நான் அழிப்பேன் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார். பிரமாணம் வந்து சைத்தன்ய மங்கள் லோச்சன்தாஸ் தாக்கூர் எழுதியிருக்கிறார். எபே நாம சங்கீர்த்தன தீக்ஷ்ண கட்கலோய்யா அந்த அரசுர் ஜீவேர் பெலிபே கொட்டியா. நமக்கு சைத்தன்ய மகாபிரபு தான் நம்முடைய அவருடைய வழிபடும் ஆராதனை தெய்வம். அவர் காட்டியிருக்கிறார். நமக்கு வாள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம சங்கீர்த்தனம் எனும் வாளை மாத சொன்ன மாதிரி நாம சங்கீர்த்தன வாளை நம்ம எடுத்துக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய அறிவுரையின் கீழ் நாம் வந்து உள்ளே இருக்கிற அந்த தீய குணங்கள் நாம் அழிக்க வேண்டும். அதே கட்கம் அதே வாள் எடுக்கலாம்.
ஆனால் நாம சங்கீர்த்தனம் வாழைதாம எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் சைத்தன்யம் என்ன சொல்கிறாருன்னா, ஜதி பாபி சாதி தர்ம தூரே தேசே ஜாய். சரி, இந்த வாளுக்கும் தப்பித்து, ஜதி அதாவது பாபி சாடி பாவிகள், இந்த வாளைக்கும் சாடி வாளையும் தப்பித்து விட்டு தர்ம யதி பாபி சாடி தர்ம, இந்த பாவிகள் தர்மத்தை சாடி தர்மத்தை விட்டு தர்மத்தை துறந்து தூரே தேசே ஜாய், தூரே தேஷ் வேற தேசங்களுக்கு சென்றாலும் கூட மோர சேனாபதி பக்த ஜாய்பே ததாய். என்ன சொல்றாரு சைதன்ய மகாபிரபு? புரிஞ்சுதா? என்னது சொல்லுங்க. ரொம்ப உங்களுக்கெல்லாம் பெங்காலி நல்லா தெரியும். என்ன சொல்லிக்கிறான்னா, ஜதி பாவிகள் சாடி தர்ம தூர தேச ஜாய், தர்மம் இதே போல் அப்படின்னு அந்த வாளை வெற்று நாம சங்கீர்த்தன வாழும் இருந்தாலும் கூட அதையும் தப்பிச்சு அவங்க அந்த பாவிகள் மற்ற தேசங்களுக்கு போனால் மொர சேனாபதி பக்தர், என்னுடைய சேனாபதி பக்தன் ஜாய்பே ததாய், அவங்க பின்னாடியே ஏ சேனாபதி பக்தன் செல்வான், அவங்களை காப்பாற்றுறதுக்காக அப்படி சொன்னார் அவர் சைத்தன்ய மகாபிரபு. யார் என் சேனாபதி பக்தர்? பிரபுபாதர். ஸோ நாம் புரிஞ்சுக்கணும். அரசர் பரீட்சித் மகாராஜ் போன்ற மகாபாகவதர்கள் அந்த கூரிய வாளை வைத்து அதர்மத்தை அழித்தார்கள். சைத்தன்ய மகாபிரபுவோ அந்த வாள் எடுக்க வேண்டாம், நாம சங்கீர்த்தன வாள் எடுத்தால் போதுன்னு சொன்னார். ஆனால் இருந்தாலும் கூட அந்த நாம சங்கீர்த்தனம் என்னும் வாளும் அதிலும் தப்பிச்சு சில பாவிகள் போனால் கூட அவங்க பின்னாடி பிரபுபாதரனும் ஆச்சாரியர் சென்று அவர்களுக்கு மோட்சம் கொடுப்பார். நமக்கு புரியுது. சரி, இன்னைக்கு கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜனுடைய தீரோபாவ தினம். அவர் நம் கண்ணில் பார்வையில் மறைந்த தினம். அதனால் நம் பிரபுபாதரை பற்றி பேசியாச்சு. கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் அவர் ஒரு ஆச்சாரியர், நம்ம சம்பிரதாயம் ஒரு ஆச்சாரியர். அவர் எப்படி, எனக்கு கொஞ்ச நேரம் நிறைய எடுக்க மாட்டேன், முடிச்சிடுறேன். ஸோ அவரை பற்றி ஒரு சில கொஞ்சம் ஸ்மரணம் செய்யலாம். இன்றைக்கி அவர் ஏகாதசி. இந்த நாள் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி தீரோபாவ திதி, அதாவது அவர் நம் கண்ணிலிருந்து மறைந்த நாள். ஆச்சாரியருக்கு இறப்பு கிடையாது, அவங்க சாக மாட்டாங்க, என்றுமே அவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அவங்களுடைய உபதேசங்கள் மூலமாக அவர்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நம் கண்ணிலிருந்து மறைந்து விட்டார். அந்த நாள் தான் தீரோபாவ திதியை நாம் அனுசரிக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஆச்சாரியர்கள் எப்படி அந்த வாளை ஏந்தி, இப்போ ஆச்சாரியர்கள் எப்படின்னா, இதில் ஒரு ஒரு இதுக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி ஒரு கௌரகிருஷ்ண பாபாஜி மகாராஜோட சரித்திரம், ஒரு லீலை ஒன்று இருக்குது. எப்படி ஆச்சாரியர் கூட கூர்மையான ஒரு வாளை எடுப்பாங்க. அது என்ன வாள்னு நான் பார்க்கலாம். ஸோ ஒரு நாள் ஒருத்தர் அவர் ஆன்மீகத்தை ஈடுபாடு உடையவர். ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக பாபாஜி மகாராஜ் கிட்ட அவர் போனார். அவர் போனப்போ, அதாவது பகவான் பற்றி அறிந்துகளுக்காக அவர் போனார். ஆனால் அங்கே பாபாஜி மகாராஜ் இப்போ பாபாஜி மகாராஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவர் கடும் சொல்லால் சில நேரம் பேசுவார். அவர் ஆச்சாரியர்கள் கடும் சொல்லால் சில நேரம் அவர்கள் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்க. அதே போல் பாபாஜி மகாராஜ் என்ன சொல்லிட்டார், அதை கேட்ட அப்புறம் அந்த மனிதருக்கு பிடிக்கலை. அவர் பாபாஜி மகாராஜ் கிட்ட போகிற நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே மனிதர் நபர் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏதோ துன்பம் வந்துச்சு. அவர் அந்த அந்த மன உளைச்சலில் திருப்பி மகாராஜ் கிட்ட போனார். அவர் அவருக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சு, அதுக்காக மகாராஜ் கிட்ட போனார். அதை கேட்ட உடனே மகாராஜ் என்ன சொன்னார்னா, ஓ நீ எங்கே கிருஷ்ண கதா பேசின இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது பக்தர்களுடைய சங்கத்தில் இருந்து நீ போயிட்ட, நீ இணைப்பை துண்டித்து விட்டு அவங்க சம்பந்தத்தை பக்த சம்பந்தம் வேணாம் நினச்சி நீ போயிட்ட. ஆனால் இப்போ நீ எங்கேயோ தனியாக இருந்து ஏதோ பண்ணிட்டு பக்தியாரம் பண்ணிட்டு இருக்கிற. ஆனால் அது கேட்ட உடனே பிரச்சனை வந்தோடனே திருப்பி எங்கிட்ட வந்திருக்கிறியா? அதுக்கு என்ன காரணம்? மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தனியாக இருக்கும்போது, தனியாக பஜனை செய்யும்போது சில நேரம் மாயின் வசியத்துக்கு நாம் விழுறாத வாய்ப்பு இருக்குது. மகாராஜ் சொல்கிறாரு, மாயோட வசியத்துக்கு நாம் உள்ளாகிற அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ
தனியாக இருந்து நமக்கு பஜனை செய்யும் பொழுது. ஆனால் பக்தர்களுடைய கூட அவங்க சங்கத்தில் அவங்களுடைய பக்தருடைய கூட்டத்தில் வந்து அவங்க சம்பந்தப்பட்டு அவங்க கூட வந்து நாம் வந்து பக்தி பஜனை செய்தோம் என்றால் அந்த மாதிரி மாயைக்கு ஆக மாட்டோம். நமக்கே தெரியும், தனியாக இருக்கும்போது ஃபோன் அடிக்கும், சாண்டிங் பண்ணுற நேரத்தில் தனியாக சாண்டிங் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஃபோன் அடிக்கும், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வரும், ட்விட்டரில் ஒரு போஸ்ட் வரும், இன்ஸ்டாகிராம் வரும், அது வரும், இது வரும், எல்லாம் வரும். வந்த உடனே மனசு உடனே சஞ்சலப்படும். ஆனால் அதே நேரத்தில் சாண்டிங் வந்து பக்தர் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன் ஒட்டி வந்த உடனே நம்ம கை வந்து ஃபோனை எடுக்க தோணும், பக்கத்தில் ஒரு சாண்டிங் பண்ணிருப்பார், அவர் பார்ப்பார், அவர் நமக்கு வந்து அப்படியே சரி உஷாரிடும், வேணாம் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இது சின்ன சின்ன விஷயம் இருந்தது பெரிய விஷயம் வரைக்கும் நான் பக்தி வந்து பக்தர் கூட செய்யும்பொழுது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். மாயோட அந்த எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். சில நேரம் மனசு சொல்லும், தனியாக போகலாம், எதுக்கு, எனக்கு இந்த பக்தரில் பார்த்தாலே பிடிக்கல, சார் யாரை பார்த்தா பிடிக்காது, எனக்கு வேறு பார்த்தா பிடிக்காது, அவர் எனக்கு அன்றைக்கி வந்து அந்த மாதிரி சொன்னார், இவர் எனக்கு இப்படி சொன்னார், மனசு புண்பட்டுருச்சு, அவரை பார்க்க பிடிக்கல, கோயிலுக்கு வந்து அவரை பார்க்க மாட்டேன், அதனால் வந்து யாரையும் பார்க்க பிடிக்கல, தனியாக போய் நான் சாண்டிங் பண்ணுறேன், தனியாக பஜனை பண்ணுறேன், போன உடனே மாயை வந்து மனசை வந்து கவர்ந்துடும். அதனால தான் மகாராஜ் என்ன சொன்னார்னா, அந்த அந்த நபர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய கூர்மையான உங்கள் வார்த்தைகளுக்கானால தான் வந்து நான் போனேன், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து என் மனசை வந்து புண்படுத்துருச்சு. நான் பார்ப்பேன் சொன்ன மாதிரி தான். சில நேரம் யாரோ ஒரு விஷயம் சொல்லுவார், ஒரு அத்தாரிட்டி சர்வீஸில் ஒரு அத்தாரிட்டி சில நேரம் ஜென்மாஷ்டமி சர்வீஸ் பண்ணுறோம் நாம், அந்த நேரத்தில் வந்து அத்தாரிட்டி என்ன சொல்லுவார், அந்த டிவோட்டி என்ன சொன்ன உடனே மனசு திட்டுவார், ஏன் இப்படி பண்ண, இப்படி பண்ணு. நமக்கு தோணும், நான் பெரிய ஆள், என்ன போய் அவருக்கு சொல்லலாம், அப்படி எனக்கு மனசு சரியில்லை, நான் திரும்பி போக மாட்டேன் அவர்கிட்ட. ஸோ அதே போல் தான் அந்த நபர் கூட சொன்னார் பாபாஜி மகாராஜ்கிட்ட, நீங்கள் ரொம்ப ஒரு கடும் சொல்லால் நீங்கள் பேசுனது எனக்கு பிடிக்கல, அதனால் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஜ் சொல்கிறாரு, நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, சாதுக்கள் ஆச்சாரியர்கள் வந்து இந்த கடும் சொல்லால் பேசுகிறதுனால ஏன்னா மாயையிலிருந்து அந்த உன்னுடைய இணைப்பு மாயில் இருக்கும், நீ ஒரு மாயைனும் வலையில் நீ மாட்டிருக்கிற, அந்த வலையை அறுத்தெடுப்பதற்காகவே அந்த வாளை போல் அந்த கூறிய சொல்களால் வந்து சாதுக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு பாபாஜி மகாராஜ் சொன்னார். ஸோ அதனால் வந்து சில நேரம் வந்து ஆச்சாரியர்கள் வந்து கடும் சொல்லால் பேசுவாங்க. அதுவும் பாபாஜி மகாராஜ் வந்து அவர் வந்து பிரபுபாதரை போல் கோஷ்டானந்தி இல்லை. கோஷ்டானந்தினால் கோஷ்டியாக இருந்து கோஷ்டிகளுக்கு வந்து பிரச்சாரம் செய்து ஒரு ஆச்சாரியர் சில நேரம் அவர்களுக்காக பேசுபவர் ஒருத்தர் இருப்பார். ஆனால் மகாராஜ் வந்து யாருக்காக தன்னை வந்து எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் எப்படின்னா, மாயாப்பூர் நவதீப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு கழிவறை பக்கத்தில் அவர் பஜனை செஞ்சுட்டு இருந்தாராம். கழிவறை வந்து ரொம்ப அசுத்தமான இடம். ஆனால் மகாராஜோடைய நிலைமை பாருங்கன்னா எப்படின்னா, பாபாஜி மகாராஜ் வந்து கழிவறை பக்கத்தில் உட்காந்துருந்தார். ஏன்னா மக்களுடைய அந்த புத்தி, மக்களுடைய சுபாவம், மக்களுடைய வந்து அந்த அந்த குணங்கள் எப்படின்னா இந்த கழிவறை விட ரொம்ப மோசமாக இருக்குது, அது கழிவறை எவ்வளோ பரவாயில்ல சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே மக்கள் அங்கே கூட இருக்கும்போது தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்களா. என்ன தொந்தரவு, மகாராஜ் எனக்கு அந்த வரம் கொடுங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எனக்கு இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அந்த ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஒரே குடைச்சல் மகாராஜ். எனக்கு இந்த மாதிரி உலகியல் இருக்கிற மக்களோட எனக்கு வந்து தொடர்பு வேண்டாம், இவங்க இருக்கிற மத்தியில் இருக்கிறத விட அந்த கழிவறை மத்தியில் பக்கத்தில் இருக்க ரொம்ப பெருசு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருப்பார் அவர். சரி, இப்படி இருக்கும்போது இன்னொரு நாள் வந்து மகாராஜ் கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார் வந்தார். காசிமா பஜார் அப்படின்னு ஒரு அந்த ஊருடைய ஜமீன்தார் வந்தார். மகாராஜ் பார்த்து என்ன சொன்னார்னா, இது வந்து எப்படி வந்து சாதுக்கள் வந்து இது அதே வாள் தான், எப்படி சாதுக்கள் வந்து ஒரு கூடிய வாளால் வந்து எப்படி மக்களை அவங்க திருத்துறாங்க, எப்படி மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு நான் பார்க்கலாம். இந்த ஜமீன்தார் வந்து பாபாஜி மகாராஜ் கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் வச்சார். என்னன்னா, மகாராஜ், நான் வந்து ஒரு வைஷ்ணவ மாநாடு நடத்துகிறேன், அந்த மாநாடுக்கு வந்து நீங்கள் தான் தலைமை வைக்கணும். அவர் தெரியும், அந்த காலத்தில் பெரிய மகாராஜ், பெரிய பாபாஜி, கௌரகிருஷ்ண பாபாஜி மகாராஜ் ஒரு பெரிய பாபாஜி, பெரிய ஒரு மகான், அவர் தெரியும், பெரிய மகானாக இருக்காரு. நான் ஒரு வைஷ்ணவ மாநாடு நடத்துகிறேன், நீங்கள் தான் அந்த மாநாட்டுக்கு தலைமை வைக்கணும் வந்து ஒருத்தர் வந்தார், அந்த ஜமீன்தார் வந்தார். நீங்கள் வந்து எங்களுக்கு அனுகிரகம் செய்யணும், நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். மகாராஜ் அவரை பார்த்து என்ன கேட்டேன், எதுக்காக இந்த மாநாடு செய்கிறேன்? அந்த ஜமீன்தார் சொன்னார், இது வைஷ்ணவருடைய ஆச்சாரம், வைஷ்ணவ ஆச்சாரம் அல்லது வைஷ்ணவ தர்மத்தை வந்து பிரச்சாரம் செய்வதற்காக இந்த மாநாடை நான் நடத்துகிறேன். இதன் மூலமாக எல்லாருக்கும் வந்து கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், கிருஷ்ண கதா பேசுகிறதுக்காக இந்த மாநாடு நடத்துகிறேன்.
சரி, நீ கிருஷ்ண கதா பற்றி கிருஷ்ண பஜனை பற்றி நீ பேசுகிறன்னா ஃபஸ்ட் நீ உன்னோட பஜனை நீ செய். நீ என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு? மற்றவங்க விட்டுரு, ஓம் பஜனை நீ செய். நீ வந்து உன் குடும்பம், வீடு, குழந்தைங்களை முதல்ல விட்டுரு, அவங்கள திறந்துட்டு நான் உனக்கு ஒரு கோவணம் தரேன், திறந்துட்டு 2 கோவணம் தரேன், அந்த கோவணத்தை வச்சு எங்கூட சேர்ந்து பஜனை செய் அப்படின்னு சொன்னார் அவர். இது கேட்ட உடனே அந்த மனுஷனுக்கு பேச முடியலை, அங்கேருந்து ஓடிட்டார் அவர். ஸோ நம்ம என்ன தெரியும்னா, இந்த கோவணம் கொடுக்கறது வந்து இப்படி தான் ஒருத்தர் துறவரம் எடுக்கிறதுன்னு அர்த்தம். மகாராஜ் என்ன சொல்கிறாரா, நீ வந்து ஒரு போகி, உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறவன், நீ உன்னுடைய புலன் இன்பத்துக்காக, உலகியல் சுகத்துக்காக நீ வாழ்கிற, நீ எப்படி கிருஷ்ண கதா கிருஷ்ண பக்தி பற்றி பேச போகிற? அதனால் வந்து இது ஒரு கடும் சொல்லு, வழக்கம் நான் சொல்ல மாட்டோம். நம்மகிட்ட யாரை வந்தா நான் சொல்ல மாட்டோம், முதல்ல குடும்பத்தை விடு சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த காரணத்தை நம்ம அந்த ஒரு கருத்தை நான் புரிஞ்சுக்கணும். அந்த காரணம் என்ன, மகாராஜ் சொன்ன காரணம் நான் புரிஞ்சுக்கணும். அது காரணம் என்னென்னா, அந்த கோவணம் கொடுக்கறது வந்து என்ன அர்த்தம்னா, நீ துறவரம் நீ எடுக்கணும், சன்னியாசி ஆகு அப்படின்னு அர்த்தம். ஸோ மகாராஜ் அப்படி சொன்னார். இது அந்த உலகில் அந்த இன்பத்தில் இருக்கிற அந்த கருமிக்கு வந்து புரியலை. அவன் கேட்டவொன்னு ஓடிட்டாங்க. இன்னொரு நாள் அதே போல தான் ஒருத்தன் வந்து வந்தான் மகாராஜ் கிட்ட. மகாராஜ் நீங்கள் ஆசீர்வாதம் செய்யணும், ஆசீர்வாதமா இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவணத்தை கொடுத்தாரு. அது வாங்கின புரியலை. இந்த கோவணத்தை நான் என்ன செய்கிறது, இதான் அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அப்படியே ஓடி போயிட்டான். திருப்பி அதே அர்த்தம் தான், கோவணம் கொடுக்குறது வந்து சன்னியாசம் வாங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ன ஆச்சாரிய ஆசீர்வாதம் நான் சன்னியாசம் வாங்கிடு அப்படின்னு மகாராஜ் சொன்னார். சரி, இன்னொரு நாள் வந்து ஒரு பெரிய வந்து இது இன்னொரு அருமையான ஒரு சரித்திரம், அவருடைய ஒரு லீலை மகாராஜோட. இன்னொரு நாள் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் வந்தான். அந்த பணக்கார வீட்டு பையன் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் வந்து ஒரு ஆன்மீகத்து ஈடுபாடு வந்து அந்த உலகியல் வாழ்க்கையில் இதை வந்து திறந்து, நான் வந்து என் வீட்டில் வந்து அதிக பணம், அதிக செல்வங்களை திறந்து நான் வந்து உங்கூட நான் சேர்றேன் மகாராஜ், பாபாஜி மகாராஜ், நீங்கள் வந்து எனக்கு வந்து அடைக்கலம் கொடுங்க, நான் உங்கூட வந்து நான் பஜனை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். மகாராஜ் ஒன்றும் சொல்லலை. பையனும் சேர்ந்துட்டு இருந்தான், கூடவே இருந்தான். அவன் வந்து தண்ணி கொண்டு வர்றது, மகாராஜுக்கு தேவையான சில உதவியெல்லாம் செஞ்சான், சேவைகள் செஞ்சான். மக்கள்கிட்ட வந்து எல்லாம் நான் மகாராஜோட சீடன், கௌரகிருஷ்ண பாபாஜி மகாராஜோட நான் சீடன் சொல்லிட்டு எல்லாட்டையும் வந்து அவன் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் மகாராஜுக்கு சீடன் கிடையாது. அவர் இந்த ஒரே சீடர் வந்து யார், பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர் வேறு யாரும் சீடரை மகாராஜ் ஏற்றுக்க மாட்டார், பாபாஜி மகாராஜ். அப்புறம் வந்து அதே போல் பாபாஜி மகாராஜ் இந்த பையன் இருந்தான், இதே போல் இருந்தான், சேவை செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு திருப்தி இல்லை, வாழ்க்கையை அவன் நினச்ச மாதிரி போகல. சரி யோசித்தான், திருப்பி நான் வந்து லௌகிக வாழ்க்கையை போயிடலாம் சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். அவனாக வந்தான், அவனாக போயிட்டான். போயிட்டு ஒரு 2 மாதத்தில் அவன் அந்த மடத்தை விட்டு போனான். சரியா, பண்ணிக்கிறான். 2 மாதத்துக்கு அப்புறம் போயிட்டு வந்து சரி 2 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு அழகான பையனோட வந்தான். அந்த பையன் வந்துட்டு என்ன சொன்னான்னா, மகாராஜ் நான் பக்தினோ டாக்கூர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கிருஷ்ணேர சம்சார கொரோ சாடி அனச்சார. அதான் என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணேர சம்சார கொரோ சாடி அனச்சாரங்க விஷயங்கள், ஆச்சாரம் இல்லாத விஷயங்கள் விட்டுட்டு நம்ம சம்சாரியை வாழ்கிறது எவ்வளோ மேல்னு பக்தினோ டாக்கூர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து நான் சம்சாரி ஆகிட்டேன், நான் ஒரு நல்ல ஒரு கிருஷ்ணதாசியை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். நமக்கு சில நேரம் தோணும், நல்ல ஒரு டிவோட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து நல்ல ஒரு கிருஷ்ணதாசியை எனக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். மகாராஜ் என்ன சொன்னார், அப்படியா, பேஷ் ரொம்ப நல்லது சொன்னார். அப்படியா, நீ ஒரு கிருஷ்ணதாசி மறந்துருக்கிறியா, அவள் கிருஷ்ணதாசியா, அப்படி என்ன செய்யணும், முதல்ல அந்த கிருஷ்ணதாசியை நீ அவளுக்கு நீ பூஜை செய்யணும், அவளுக்கு நீ சமைச்சு போடணும். ஏனென்றால் அவள் கிருஷ்ணதாசி, அவள் கிருஷ்ண பிரேயசி, அவள் கிருஷ்ணனுக்கு பிரியமானவள். நீ அவளுக்கு நீ சேவை செய், அவளுக்கு நீ வந்து தாசனாக மாறு. அது மட்டும் இல்லை, அவளை அனுபவிக்கணும், தவறாக அவளை தொடக்கூடாது, அவள் கிருஷ்ணதாசி அப்படி மகாராஜ் சொன்னார். அப்படி செஞ்சால் நரகத்துக்கு போவார். இது கேட்ட உடனே அவன் வந்து ஒன்றும் செய்ய முடியல, அவன் கிருஷ்ணதாசி கூட்டி ஓடி போயிட்டான். நமக்கு தோணும், இதுக்கு மகாராஜ் சொல்கிறாரு, ஏனென்றால் அந்த பையன்கிட்ட ஒரு தவறான ஒரு பார்வை இருந்துச்சு. அவன் சொல்கிறான், கிருஷ்ணதாசி, ஓ கிருஷ்ணதாசியா, கிருஷ்ணதாசினா கிருஷ்ணனுக்கு பிரியமானவள், நீ அவன் தொடக்கூடாது, அவளுக்கு நீ ஆராதனை செய்யணும் அப்படி மகாராஜ் சொன்னார்.
அப்புறம் இன்னொரு நாள் வந்து இது இன்னொருத்தர் வந்தார் மகாராஜ் கிட்ட. இந்த மாதிரி நிறைய லீலைகள் இருக்குது, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன்னா ஒரு 5 நிமிஷத்தில். இன்னொரு நாள் வந்து ஒருத்தர் வந்து மன்னிக்கணும், ஒரு வழக்கறிஞர் வந்தார், ஒரு லாயர். அவர் வந்து பக்கத்தில் இருந்தார். அந்த லாயர் வந்து யாரோ ஒரு பிராமணர் வச்சு தனக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த லாயர். அப்புறம் அந்த லாயர் வந்து பாபாஜி மகாராஜ் பார்த்த உடனே அவர் என்ன கேட்டார்னா, பண்ணிக்கிறேன், அந்த லாயரை பார்த்து அந்த பாபாஜி மகாராஜ் என்ன கேட்டார்னா, நீ சாப்பிட்றதுக்காக என்ன செய்கிற அப்படின்னு சொன்னார். கேட்டார், எப்படி சாப்பிட்ற நீ? நான் வந்து சில பேர்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன், சில வைஷ்ணவர் பிராமணர்கிட்ட நான் வந்து நான் சாப்பாடு வாங்கி நான் அவங்க சமைக்க சொல்லியிருக்கிறேன், நான் அவங்கள்ட்ட வாங்கி நான் சாப்பிட்றேன்னு சொன்னார் அவர். மகாராஜ் அவரை பார்த்து, முதல்ல அது நிறுத்து, நீயா சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னார் அவர். ஏனென்றால் அது என்ன காரணம், நீ இவங்கிட்ட நீ வாங்கிட்டு சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவங்க அவங்க அந்த 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 மனிதர் நபர்கள் எப்படின்னா, அவங்க வந்து மாமிசம் சாப்பிட்டு சைத்தன்ய மகாபிரபுனுடைய பாதையிலேருந்து வேறுபட்டவர்கள் அவர்கள். அவங்க சமைக்கிற சாப்பாடு நீ சாப்பிடாத. அவங்க சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து அவதூறாக பார காரியங்கள் ஈடுபட்டுருக்குறாங்க. அவங்க வந்து பகவானிடம் பல அவதூறுகள் அவமதிப்பு செஞ்சாலும் கூட அதுக்கு பயமே இல்லாமல் வந்து அவங்க இருக்கிறாங்க. அதுலேருந்து நீ சாப்பிடாமல் அவங்கள சாப்பிடாம நீ அவங்கள சாப்பாடையும் சாப்பிடாமல் இருக்குன்னு சொன்னார் அவர். அது கேட்டு அந்த லாயர் ஒன்று சொல்லுவேன், அவர் போயிட்டார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மகாராஜா பார்த்த உடனே அந்த லாயர் திருப்பி வந்தார். வந்த உடனே கொஞ்சம் ஸ்வீட் கொண்டு வந்தார், நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து மகாராஜா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் கொடுத்தாரு. மகாராஜ் சொன்னார், நான் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். அதுக்கு வந்து அந்த லாயர் கேட்டார், அது என்ன இது பிரசாதம் தானே, இது பகவானுக்காக படைக்கப்பட்ட பிரசாதம், அது இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் அப்படின்னு அந்த லாயர் கேட்டார். இது கேட்ட உடனே மகாராஜ் உடனே அவருக்கு வந்து கடும் சொல்லால் அவர் பேச ஆரம்பித்தார். ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா, எவன் ஒருத்தனுக்கு வந்து மனசில் வந்து அந்த சிற்றின்ப ஆசைகள் இருக்குதோ, அந்த சிற்றின்ப ஆசைகள் இருக்கிற அந்த மனுஷன் வந்து ஏதாவது சமைச்சு சைத்தன்ய மகாபுரம் படைத்தார்னா அந்த அந்த சாப்பாடுகள்லாம் வந்து பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் பகவான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனசில் வந்து சிற்றின்பங்கள் அந்த இன்பத்தை அந்த ஆசைகள் இருக்கிறவனுக்கு வந்து எவனாவது சமைச்சு பகவானுக்கு படைச்சா அது பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு கௌரகேஸ்வர பாபாஜி மகாராஜ் சொன்னார். அது எப்படின்னா, அவர் சொல்கிற உதாரணம் என்னன்னா, ஒருத்தர் வந்து அந்த தேங்காய் பூனுடைய அந்த அந்த வெளித்தோல் இருக்கு பாருங்க, ஆனால் சாப்பிட மாட்டோம், போட்டுருவோம் நாங்கள், அது உள்ளுக்கு அந்த வெளியில் சாப்பிடுவோம். தேங்காய் பூனை வெளித்தோலை வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு சொல்லி பகவான் படைச்சாருன்னா பகவான் சாப்பிடுவாரா? அவன் சாப்பிட மாட்டார். அதனால் வந்து நாம் வந்து கண்டிப்பாக சமைக்கும் பொழுது இது என்ன காரணம், உட்கருத்து என்னென்னா, பகவானுக்கு சமைக்கும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய கான்ஷியஸ்னஸ் உணர்வு எப்படி இருக்குது, எந்த வகையில் இருக்குது அப்போ நம்ம யோசிக்கணும். சிற்றின்பங்கள், அந்த இன்பம், அந்த புலன் இன்பத்துக்கு ஆசைகள் இருக்குதா, இல்லை சாப்பாடு நான் வந்து பகவானை படைக்கிறதுக்கா, இல்லை நான் நல்லா சாப்பிட்றதுக்கா நம்ம யோசிக்கணும். இல்லை அப்படி இருக்கக்கூடாது, இது பகவானுக்காக, அவருடைய அனுபவத்துக்காக, அவர் நல்லா சாப்பிட்றதுக்காக நான் சமைக்கிறேன். அதை சாப்பிட்ட அப்புறம் அவர் எதுவாக இருக்குதோ அதை நான் சாப்பிடுவேன். சில பேர் நான் யோசிப்போம், பிரசாதத்தை கூட வந்து எனக்கு இந்த பிரசாதம் பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல, ராஜ்போக்கில் இது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல. ஒரு தடவை பிரபுபாத் இந்த மாதிரி யாராவது பண்ணாங்க. பிரபுபாத் ஒரு தான் சொன்னார். பிரபுபாத் வந்து அவர் சாப்பிட்ட அப்புறம் பிரபுபாத் சாப்பிட்ட அந்த உச்சிஷ்டம், அது மகாபிரசாதம், பிரபுபாத் சாப்பிட்ட உச்சிஷ்டம் மகாபிரசாதம். பிரபுபாதுக்கு வந்து ஒரு பிளேட் வைப்பாங்க, அந்த பிளேட்டில் வந்து பல விஷயங்கள் இருக்கும், ஸ்வீட் இருக்கும், அது இருக்கும், எல்லாம் இருக்கும். பிரபுபாத் கொஞ்சம் சாப்பிடுவார், கொஞ்சம் விட்டுருவார், அவர் எல்லாம் சாப்பிட மாட்டார், கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்ட பிறகு அந்த மாதாஜி வந்து அந்த பிளேட்டை தூக்கிட்டு அவங்க போவாங்க, கிச்சனுக்கு போவாங்க. அதை எடுத்து அந்த பிளேட்டர் ஐட்டம் எடுத்துகிட்டு பிளேட்டை கழுவிக்கிறதுக்கு போவாங்க. ஆனால் கிச்சன் போகிற வழியிலே வந்து சில பேர் இருப்பாங்க, நின்றுருப்பாங்க, சில டிவோட்டிஸ் இருப்பாங்க, சில சன்னியாசிகள் இருப்பாங்க. வந்து மாதாஜி சொல்ல, நில்லு, என்ன இருக்குது பிளேட்டில், அதுவா அதை எடுத்து வை, இதுவா அதை எடுத்து வை அப்படி சொல்லிட்டு அது தேவையான மட்டும் எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்க. இதனால் வந்து மாதாஜி ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு. அது சொன்னார், பிரபுபாத் சொல்கிறாங்க, மாதாஜி சொல்கிறாங்க, பிரபுபாத் எனக்கு வந்து வேலை செய்ய முடியல, நான் இந்த பிளேட் எடுத்த உடனே எல்லாரும் வழிமடிக்கிறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க, எனக்கு அது வேணும், இது வேணும், ஸ்வீட் வேணும், அது வேணும், இது வேணும் சொல்கிறாங்க, என்னோட அடுத்த சர்வீஸ் நான் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக சொன்னார். பிரபுபாத் சொன்னார், சரியா, பிளேட் இருக்குதா, நீ என்ன பண்ணு, இப்போ நான் மிச்சம் வச்ச எல்லாம் வந்து ஒன்றா நல்லா உடச்சி
பிசைஞ்சு ஒரே ஒரு சேர்த்து விட்டுரு அப்படின்னு சொன்னார் அவர். அன்னையிலேருந்து அந்த மாதாஜிக்கு வந்து எனக்கு தொந்தரவே இல்லை, அவங்களுக்கு யாரும் வரவே இல்லை பக்கத்து. அவங்களுக்கு பிரசாதத்தினுடைய அந்த ருசின் மேலே ஈடுபாடு இருந்தே தவிர இது ஆச்சாரிய உச்சிஷ்டம், ஆச்சாரியம் கொடுத்த அந்த பிரசாதம் அப்படி இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. நமக்கு யாராவது பிரசாதம் கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் எடுத்து சாப்பிடணும். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடக்கூடாது. பிடிச்சிருக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு மிச்சத்தை வந்து மற்ற பக்தர்கள் நாம் வந்து கொடுத்துடணும். சரி, இதுதான் வந்து கௌரகிருஷ்ண மகாராஜ் சொன்னார். இதுக்கப்புறம் இன்னொரு கடைசியில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு கிரகஸ்தர்களுக்காக ஒரு 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 உபதேசத்தை வந்து மகாராஜ் சொல்லியிருந்தார். புதுசாக கல்யாணமான ஒருத்தர் வந்து ஒரு தம்பதியினர் வந்து மகாராஜ் கிட்ட வந்தாங்க. வந்து அவங்க வந்து அவருடைய ஆசீர்வாதம் கேட்டாங்க. வாங்க வந்தாங்க, மகாராஜ் கிட்ட ஆசீர்வாதம் கேட்டாங்க. மகாராஜ் என்ன சொன்னார்னா, அந்த புருஷனை பார்த்து அந்த கணவனை பார்த்து என்ன சொன்னார்னா, நீ வந்து உண்மையில் பஜனை செய்யணும், பக்தி செய்யணும்னா உங்களுடைய பொண்டாட்டியை பிரிஞ்சு 2 பேரும் தனித்தனியாக பஜனை செய்யுங்க அப்படி சொன்னார். பிரிந்து வாழுங்க, பிரிந்து 2 பேரும் தனித்தனியாக வந்து நீங்கள் பஜனைகள் செய்ய வேண்டும் அப்படி சொன்னார். இது கேட்ட உடனே அவனும் அந்த தம்பதியினரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி அவங்க வந்தாங்க. வந்துட்டு மகாராஜ் கிட்ட கேட்டாங்க. மகாராஜ் அவரை அவன் பார்த்து என்ன கேட்டார்னா, சரி நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறீங்களா? ஆமாம் இருக்கிறோம். 2 பேரும் தனித்தனியாக சாப்பிட்றீங்களா? அதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, ஆமாம் மகாராஜ் நான் தனித்தனியாக இருக்கிறோம், ஆனால் சாப்பிட்ற மட்டும் ஒன்றா சாப்பிட்றோம் அப்படின்னு. அப்படியா? மகாராஜ் கேட்டார், அப்படியா என்ன சாப்பிட்டேன்? நான் வந்து இன்றைக்கி நல்ல சப்ஜி, நல்ல தால், நல்லா அந்த கத்திரிக்காயோட ஃப்ரை, பெங்கால் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பெகுனி சொல்லுவாங்க நினைக்கிறேன். கத்திரிக்காய் வந்து வெட்டி வந்து அதை பொரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அந்த ஐட்டம்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். மகாராஜ் சொல்கிறாரு, நீ வெளிப்படையாக உடைய மனைவியிடம் வந்து அந்த இணைப்பை நீ விட்டுட்டு, உறவை விட்டுட்டு, மனசுக்குள்ளே வந்து அந்த போகம், அந்த என்ஜாய் பண்ணுற அந்த எண்ணம் இருக்குது. அதனால் வந்து எப்படி இதை இப்படி வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து பஜனை செய்ய முடியும்? சாப்பாடு மூலமாக உன்னோட பொண்டாட்டிக்கு மனைவிக்கிட்ட அந்த இனிப்பு இன்னும் இருக்குது. நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட? மனைவி பிரிஞ்சிருக்க சொன்னேன் தானே அப்படின்னு சொன்னார் அவர். எப்படி வந்து இப்படி நல்லா நீ உன்னோட பொண்டாட்டி சமைச்சு சாப்பிட்ற நல்லா சாப்பிட்டீங்கன்னா எப்படி உனக்கு பஜனை வந்து எப்படி வந்து வரும், எப்படி வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து பக்தி வரும்னு கேட்டார் அவர். இது கேட்ட உடனே சில நேரம் கிரகஸ்தர்கள் இப்போ யோசிக்க தோணும். இல்லற வாழ்க்கையில் இருக்கிறது என்ன சொல்லிங்க மகாராஜ் சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணால் ஒன்றா வாழத்துறேன், ஒன்றா வாழக்கூடாது, தனியாக வாழணும், தனியாக சாப்பிடணும் அப்படின்னு எப்படி வாழ்கிறது? இதை பார்த்த உடனே ஒரு பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் வந்து அவர் கேட்டார், மகாராஜ் இந்த மாதிரி நிறைய வைஷ்ணவர்கள் வந்து ஒன்றா வாழ்கிறாங்க அவங்க மனைவி கூட, அவங்களுக்கு வந்து எந்த நன்மையும் இருக்காது, நன்மை கிடைக்காதா? இவர் வைஷ்ணவர் வந்து ஒன்றா மனைவியோட புருஷன் கணவன் மனைவி ஒன்றா வாழ்ந்து பகவானுக்கு பக்தி சேவை செய்தால், தொண்டு செஞ்சால் அதனால் எந்த புண்ணியம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மகாராஜ் சொன்னார். அந்த ஜீவாத்மா வந்து எப்போதும் கிருஷ்ணனுடைய தாசன். ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த ஜீவாத்மா, கட்டுண்ட அந்த ஜீவாத்மா வந்து தன்னுடைய மனைவியும் மாங்களையும் பார்த்து அவங்களுடைய வெளிப்புற அவங்களுடைய உருவத்தை மட்டும் பார்க்குறாரு, ஏன் மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து உண்மையான அந்த பார்வை, சரியான அந்த ஆன்மீக பார்வை இருக்கலைன்னா அவன் எப்போவும் வந்து அந்த மனைவி மக்களை எப்படி அனுபவிக்கிறது, அவங்களுடைய எப்படி இன்பமாக இருப்பதே அந்த ஜீவாத்மா நினச்சிக்கிட்டே இருப்பான்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஜீவாத்மாவுக்கு வந்து ஹரிநாமத்தில் ஹரிநாம சங்கீதத்தில் ஈடுபடுறதுக்கான அந்த விருப்பம் துளியோட வராது. ஸோ அதை என்ன செய்யணும்? முதல்ல ஹரிநாமத்தில் ஈடுபடணும், ஜபம் செய்யணும். அந்த ஜபத்தினால் வரக்கூடிய அந்த சக்தினால் வந்து நமக்கு வந்து அந்த மனைவி மக்கள் கூட இருக்கிற அந்த அனுபவம், அந்த இன்பம், அப்படி அந்த இன்பம் அடையணும், அவங்க கூட வந்து அனுபவிக்கணும்னு சொல்கிற அந்த விஷயத்தை வந்து நாம் திறக்கலாம் அப்படின்னு மாறா சொல்கிறார். இருந்தாலும் கூட சில பேர் வந்து இந்த மனுஷனை போல் வெளிப்புறமாக நான் மனைவியிடமிருந்து துறவரம் எடுத்து நான் துறவியாக வாழ்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து மரக்கட்ட வைராகிகள். மரக்கட்ட வைராகிகள் என்றால் குரங்கு வைராகிகள்னு மகாராஜ் சொன்னார். அது எப்படின்னா, வெளிப்பார்வை வந்து குரங்கு வந்து துறை மாதிரி இருக்கும், மரத்துலாம் வாழும், பழங்கள் தான் சாப்பிடும், உடைகள் எதுவுமே இருக்காது, எல்லாமே திறந்ததா ஒரு துறை மாதிரி பார்க்குறதுக்காக நமக்கு குரங்கு தெரியும். ஆனால் என்ன செய்யும்? அந்த குரங்குக்கு வந்து ஒரு 4-5 பொண்டாட்டி இருக்கும். எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் அந்த குரங்கு செய்யும். இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து குரங்கு மரத்தில் வாழுது, பழங்கள் சாப்பிடுது,
உடல் எதுவும் உடையல் எதுவும் இல்லை, ஒரு துறவி போல். ஆனால் சில பேர் வெளிப்படையாக வெளிப்புறத்தில் வந்து சில பேர் துறவரம் காட்டுவது வந்து ஒரு மரக்கட்டை வைராகிகள், குரங்கு வைராகிகள்னு மகாராஜ் சொன்னார். சரி, அப்போ நிஜமாகவே வந்து கிரகஸ்தர்கள் வந்து என்ன செய்யணும், எப்படி அவங்க வந்து ஹரிபஜன் எப்படி அவங்க ஈடுபடணும்னா மகாராஜ் சொல்கிறாரு, அவங்க இதயத்தில் வந்து இந்த சிற்றின்பத்துக்கான அந்த கலைகளை வெட்டி எறிய வேண்டும். இந்த கலைகள்னு சொல்கிறான் பாருங்க, கலைகள் வெட்டி எறியணும். சிற்றின்பத்து ஆசைகள் வந்து நான் அது அவங்க வெட்டி எறியணும். அதுக்கப்புறம் அதீத பற்று இருக்கக்கூடாது, மனைவி மக்கள்கிட்ட அதீத பற்று இருக்கக்கூடாது. அந்த பற்று எப்படி வருதுன்னா இந்த சிற்றின்பம், இந்த இன்பம் என்ற அந்த கலைகள் இருக்கிற சிற்றின்பம் அந்த கலைகள் இருக்கிற வரைக்கும் அது வராது. அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து குடும்பத்தோட ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கு ஈடுபடணும். இதனால் மட்டுமே அந்த வைராக்கியம் வரும் அப்படின்னு மகாராஜ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஹரிநாம சங்கீதம் ஈடுபடும் போது மொல்ல அந்த வைராக்கியம் வந்து கிருஷ்ணரிடம் சரணடையும் அந்த ஆசைகள் அவங்களுக்கு வரும் அப்படின்னு மகாராஜ் சொல்கிறாரு. ஸோ இது வந்து நாம் கேட்க உடனே நாம் முதல்ல பார்த்தது போல் சாதுக்களுடைய சொல்கள் வந்து கூர்மையான வாளை போல். இப்படி பரீட்சித் மகாராஜ் வந்து அந்த வாளை வச்சு எப்படி அந்த கலிபுருஷனை கொல்ல போனாரோ, ஆச்சாரியர்கள் கௌரகிஷோதாஸ் பாபாஜி மகாராஜ் போன்ற ஆச்சாரியர்கள் வந்து அவங்களுடைய சொல்லால், அவங்க வாள் வந்து அவங்க சொல்லால் வந்து நம் மனதில் இருக்கும் அந்த ஆசைகள், அந்த உலகியல் ஆசைகள், உலக இன்பத்தை நாடும் அந்த ஆசைகளை வந்து அந்த வாளால் வந்து அவங்க வெட்டி அழிவாங்க. அந்த மாயை வந்து ஒரு வலை மாதிரி, ஜீவாத்மா வந்து அந்த வலையில் சிக்கி இப்போ தவிச்சிட்டு இருக்குது. அந்த வலையை வந்து சொன்னது போல் மகாராஜ் போன்ற அந்த கௌரகிஷோதாஸ் பாபாஜி மகாராஜ் போன்ற ஆச்சாரியர்கள் வந்து அந்த சொல்லால் வந்து அந்த வலையை அவங்க வெட்டி எடுத்துருவாங்க. அதனால் வந்து நாம் வந்து எப்பொழுதும் ஆச்சாரியர்கள் வந்து அவங்களுடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும். அவர்களை நாம் வந்து இமிட்டேஷன் பண்ணக்கூடாது, அவர்களை போல நான் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க சொன்ன பாதையில், அவங்க சொன்ன அறிவுரையின்படி நாம் வாழணும். பிரபுபாதர், அது கௌரகிதாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அது கேட்டோன்னே பயப்படக்கூடாது, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த பையன் மாதிரி நான் ஓடி போகிறேன், எனக்கு வேணாம், முடியலைன்னு சொல்லக்கூடாது. நான் அதனால தான் பிரபுபாதர் வந்து நமக்கு பிரபுபாதர் குரு. கண்டிப்பாக ஆச்சாரியர் பரம குரு தான், அவர் பரமேஷ்ட குரு. அவர் இருந்தாலும் கூட பரமகுரு பரமேஷ்ட குரு, குருவின் குரு அவர் இருந்தாலும் அவருடைய லீலைகள் நாம் கேட்கும் பொழுது, அவருடைய வரலாறு நாம் படிக்கும் பொழுது, நாம் வந்து எப்படி அவர் சொன்ன அந்த கருத்துக்கள், எப்படி அந்த உலகியல் ஆசைகள்லேருந்து நாம் விடுபடுதாம். அதான் அவர் சொல்கிற கருத்து. உலகியல் ஆசையிலேருந்து நீ விட்டு நீ வாழணும். அதை எப்படி வாழணும்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்றும் பகவானின் நாமங்களே நாம் சதா சர்வ காலமும் நாம் ஜபிக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு விஷயம், கடைசி ஒரு விஷயம் சொல்கிறேன், முடிக்கணும். இன்னொரு விஷயம் நாம் செய்யணும். இப்போ நாம் என்ன பார்த்தோம்? பரீட்சித் மகாராஜ் அதர்மத்துக்காக எதிராக வந்து கலிபுருஷனை கொள்வதற்காக வாளை எடுத்தார். அதே போல் அதர்மத்துக்கு எதிராக ராமர் கூட வாளை எடுத்தார் சம்புவனை கொள்வதற்காக. அது மட்டும் இல்லாமல் அதர்மத்துக்கு எதிராக உலகியல் வாழ்க்கையில் வாழி மாயையில் கஷ்டப்படும் மக்களுக்கு எதிராக கடும் சொல்லெனும் அந்த வாளை கௌரகிஷோதாஸ் பாபாஜி மகாராஜ் போன்ற ஆச்சாரியர்கள் எடுத்தார். இப்போ நாம் என்ன செய்யறது? நம் கண் முன்னாடி அதர்மம் நடக்குது. இதில் உலகியல் வாழ்க்கையில் பல மக்கள் ஆழ்ந்து அந்த உலகியல் வாழ்க்கையில் மூழ்கி கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆச்சாரியின் சீடர்களாக இருந்து நான் என்ன செய்ய வேண்டுமென்றால், ஆச்சாரியனுடைய சொல், அவருடைய வார்த்தைகள், அவர் சொன்ன உபதேசத்தை வந்து நாம் அவங்கக்கிட்ட போய் நாம் சேர்க்கணும். அது எப்படி சேர்க்கறது? புக் மேரத்தான், புக் டிஸ்ட்ரிபியூஷன். நம்மளை செய்கிற ஒரே விஷயம் தான். நாம் வந்து பகவானேவோ இல்லை அவருடைய தூய பக்தர்கள் ஆச்சாரியர்கள் போல சக்தி வாய்ந்தா கிடையாது. அவருடைய மோர சேனாபதி பக்தர் சைத்தன்யா சொல்லியிருக்காரு, மோர சேனாபதி பக்தர். அந்த சேனாபதி பக்தனின் சேனையில் நாம் ஒரு சாதாரண ஒரு வீரர்கள். அப்புறம் சைத்தன்யா மாப்பர் என்ன சொன்னார்? திருப்பி அங்கே வரோம். நாம் இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் என்னும் வாளை பயன்படுத்தி மகாபுரம் சொல்கிறார், நான் வந்து மனதில் இருக்கும் தீய குணங்களை வெட்டி எறிவேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்படி தப்பிச்சு போன
அப்படி இருந்தும் வெளி தேசங்களுக்கு போகிறவங்க வந்து அதுலேருந்து தப்பிச்சு வெளி தேசங்களுக்கு போகிறவங்களை வந்து என் சேனாபதி பக்தன் வந்து அவங்களே காப்பாற்றுவார். ஸோ நாம் என்ன ஆச்சாரியுடைய சிஷ்யலாக நாம் என்ன செய்யணும்? அந்த சேனாபதி பக்தனுடைய ஆசையை நாம் நிறைவேற்றணும். அவர் சேனாபதியின் சேனையில் நாம் வந்து சேர்ந்துக்கணும். அது என்ன செய்யணும்னா புக் மேரத்தான் டீமில் போய் சேரணும். கூடி சீக்கிரம் இந்த மாத கடைசியில் வரப்போகுது புக் மேரத்தான். இந்த கருத்தை நாம் மனசில் ஏற்றுக்கிறோம். நம் வாழ்க்கையை நாம் வந்து ஆச்சாரியர் சொல்லின் உபதேசத்தின்படி உலகில் இன்பத்திலிருந்து தொடர்ந்து அதை விட்டு ஹரிநாம சங்கீதத்தில் ஈடுபட்டு அந்த ஆசைகளை நாம் விட வேண்டும். அது மட்டுமல்லாமல் சேனாபதி பக்தர் பிரபுபாதரின் ஆசைப்படி அவரின் சேனையில் ஒரு அங்கமாக வகித்து அவருடைய புத்தகங்கள் வந்து உலகில் வாழ்க்கையில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கும் பல ஜீவாத்மாக்களுக்கு வந்து அவர் புத்தகங்கள் நாம் கொடுக்க வேண்டும். எவ்வளோக்கு சேனாபதி பக்தர் அந்த சேனாபதியினுடைய சேனைகள்லாம் யார்? நாம தான். அவருடைய சேனையாக இருந்து அவர் சேனைக்கு வீரர்களாக இருந்து நாம் வந்து அவர் புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் நாம் கொடுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல, காலேஜில், ஸ்கூலில், பக்கத்து வீட்டுக்காரன், இல்லை அந்த இடம் இந்த இடம் நான் போய் நான் கொடுக்கணும். இதுதான் பிரபுபாதனுடைய மிக சிறந்த முக்கியத்துவம். அது அவர் மகத்துவம் இதுதான். சைத்தன்ய பாபு சொல்லியிருக்காரு, சேனாபதி பக்தர். ஏன் சேனாபதி வந்து துரத்திக்கிட்டு போவார் வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு, வெளிதேசத்துக்கு அவர் பின்னாடி போவார். அதேபோல் நாம் பின்னாடி போனோம், மக்கள் பின்னாடி பின்னாடி மக்கள் பின்னாடி போனோம். நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ, எந்த நகரத்தில் எந்த தெரு இருக்கிறோமோ சரி, அந்த தெருவிலையோ ஊர்லேயோ நகரத்துலையோ நான் பின்னாடி போய் அந்த இடத்துல அந்தந்த ஆட்கள்கிட்ட போய் நாம் கேட்கணும், புக் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி. அந்த புத்தகத்தை எப்படியாவது செஞ்சு அந்த புத்தகத்தை ஆச்சாரியனுடைய அந்த அந்த உபதேசம், அந்த சொல்லை வந்து அது கூர்மையான வாழை போடுறது நான் பார்த்தோம். அந்த கூர்மையான வாழை போன்ற அந்த சொல்லை வந்து நாம் எடுத்து அவங்க கையில் வைக்கணும். அதை அவங்க படித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக வந்து வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையாக அமையும். அதனால் வந்து நம்ம கூட நம்ம ஆச்சாரியர்கிட்ட நம்ம அது ஒரு சேவையாக நாம் அவருக்கு அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்படி முடிச்சுக்கிறேன். யாருக்கு ஏதாவது கேள்வி சுருக்கமாக இருந்துச்சுன்னா கருத்துக்கள் தான் சொல்லலாம். சரி, இப்படி முடிச்சுக்கிறேன். ग्रंथराज श्रीमद् भागवतम की, विश्व गुरु शिला प्रभुपाद की, गौर प्रेमानंदे।